ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோபி ஹாப்பி ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்கு கூட ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட்ஸில். ஸோ அதனால் நம்ம ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். தென் நியூ சப்ஸ்கிரைபர் புதிய ஆர்மிஸாக இருந்தீங்கன்னா அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி the title is My Obsessed மாமா ப்ரொஃபஸர். அதாவது உங்கள் மாமா உங்கள் அக்காவோட தம்பி இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஸர். அவங்க உங்கள் மேலே ஒப்சஸ்டாக இருந்தாங்கன்னா அப்படிங்கிறது தான் டைட்டில். ஓகே, ஸோ வாங்க நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு சிட்டி பேஸ்டு கேர்ளாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு நல்ல சிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் உங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க. உங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பி இருக்காங்க, அவங்க தான் அப்வியஸ்லி நம்ம ஜங்குகா. ஓகே, தென் உங்கள் பேர் வந்து ஒய்யன். ஆனால் உங்கள் அம்மா வந்து கட்டி கொடுத்தது எல்லாமே சிட்டி அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு சிட்டி பொண்ணு. அவர் வந்து ஒரு வில்லேஜ் பையன், ஆனாலும் படிச்சிருக்கார். நீங்கள் வந்து படிக்கலை அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஓகே, அவர் வந்து படிச்சிருக்காரு. ஸோ ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படிங்கிறது அவரோட கெரியர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஸோ ஒரு சிட்டியில் போய் நம்ம வந்து ப்ரொஃபஸராக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதால அவர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருப்பார். ஃபைனலி அவருக்கு ஜாப் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து தங்குற மாதிரி ஒரு பொசிஷன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தாண்ட ஒரு கொட்டி இன்ட்ரடக்ஷன். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவரோட தம்பிக்கு, அதாவது ஜங்குகாவுக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அம்மா மாமாவா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம், ஜங்குக் மாமா தான். டேய் சொல்லுக்கா அப்படிங்கிறாரு. என்னடா ஜாப் ஏதாவது சர்ச் பண்ணிருந்திய, கிடச்சிதா? எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்? நான் ஒரு 4-5 காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கேங்க்கா. தெரியல, கிடச்சிரும் நான் நினைக்கிறேன். ஏன்டா, இங்கே வந்து ஒரு காலேஜ் இருக்குடா, அந்த காலேஜ் கொஞ்சம் நல்ல காலேஜ்டா, அங்கே ட்ரை பண்ணலாம்ல. எந்த காலேஜ்க்கா சொல்கிற? இரு நான் வந்து அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜோட இதை லிங்க் அனுப்பிவிட்ருந்துருப்பாங்க அவங்க அக்கா. அக்கா கிடைக்குமா? நீ ட்ரை பண்ணுடா, உனக்கு கண்டிப்பாக ஸ்கூப் இருக்குது, கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவரும் அவரோட ரெஸ்யூம்லாம் போடுறாரு. ஸோ ஒரு 2-3 டேஸ் லேட்டர் யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி இதே மாதிரி நீங்கள் தான் ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து இந்த காலேஜில் நீங்கள் ஆக்சுவலாக ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அதான் வேக்கன்சி இருக்குது. ஸோ இன்டர்வியூ வந்து நீங்கள் டைரெக்டாக இங்கே அட்டெண்ட் பண்ண முடியுமா? ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லியிருந்திருப்பார். ஸோ அந்த இன்டர்வியூ டேட்டுமே வந்திருக்கும், அட்டன் பண்ணியிருந்திருப்பார். வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு ஹோப்பே இருக்காது. வெயிட்டிங்னாலே நம்ம வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ இங்கே வந்து ஜங்குகா வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்காரு. இருந்தாலும் சைமல்டேனியஸாக வேறு ஒரு நிறைய காலேஜஸ்லேயுமே அவர் அப்ளை பண்ணியிருப்பார். ஃபைனலி அவருக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும். சரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. அக்கா நீ சொன்ன காலேஜில் அப்ளை பண்ணங்கா, கிடச்சிருச்சுக்கா, இப்போ தாங்க்கா எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே சந்தோஷத்தில் அவங்க அக்காவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசிகிட்ருக்காரு. அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் லிட்டரலி செம்ம ஹாப்பி. அப்படியா, சூப்பர் சூப்பர். அப்புறம் இனிமேல் ஜங்கு ப்ரொஃபஸர்னு தான் கூப்பிடணுமா என்ன ஒன்று? அக்கா ஓட்டாதக்கா அப்படிங்கிறாரு. சரிடா, எங்கே தங்க போகிற அப்படிங்கிறாங்க. அதான்க்கா பிஜி எடுத்துக்கலான் இருக்கேன். பிஜினா மென்ஸ் ஹாஸ்டல் அந்த மாதிரி. ஓகே, பிஜி எடுத்துக்கலான்னு இருக்கேங்க்கா. உதச்சி போடுவேன். அக்கா வீடு இங்கே இருக்குது, உனக்கு பிஜி கேட்குதோ? ஒழுங்கு மரியாதை பெட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு இங்கே வா. அக்கா அதெல்லாம் செட் ஆகாதுக்கா, நீ அமைதியாக இருக்குக்கா, நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல அமைதியாக இரு, உன்னோட பெரியவன் நான் சொல்கிறது முதல்ல கேளு சரியா? அக்கா இல்லைக்கா, நீ முதல்ல ஃபோனை வையன், நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா வந்து, அதாவது உங்கள் அம்மா வந்து அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அதாவது ஜங்குகோட அம்மாட்ட கால் பண்ணிவிட்டு, அம்மா என்னம்மா அவன் சரியே இல்லை, ஏன்னா வேலை கிடச்சதுன்னா 2 கொம்பை முளைச்சிருக்கு தலையில்,
என்னமோ வரமாட்டா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை அவனை கிளம்ப சொல்லுமா, பெட்டி பறிக்கை எடுத்துகிட்டு வர சொல்லு. வேறு எங்கேயாவது அவன் ஸ்டே பண்ணுறான்னு தெரிஞ்சது கையை காலை உடச்சி சூப் வச்சிருன்னு சொல்லிட்டேன். சரிடி நான் சொல்கிறேன். நீ 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 எதுவும் பதட்டப்படாத சரியா? சரி வைக்கிறேன். சரிடி. ஏண்டா நீ தான் போயேண்டா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா அது எப்படிம்மா செட் ஆகும்? ஏன் செட் ஆகாது? அக்கா, நீ அவளோட கூட பிறந்த தம்பிடா. உன் அக்கா வீட்டில் தங்கறதுக்கு உனக்கு என்ன? ஏன் அக்கா மாமா ஏதாவது சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அவர் தங்கமான மனுஷன். அந்த மனுஷன் என்ன சொல்ல போகிறாரு? பின்ன என்ன? உன் சொந்த அக்கா வீட்டில் தங்கறதுக்கு உனக்கே இந்த மாதிரி இது பண்ணுற? அது வயசுக்கு அந்த பொண்ணெல்லாம் இருக்குல்லம்மா. யார் வகையில சொல்கிறியா? அது சரியான பைத்தியம்டா நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சின்ன பொண்ணு. அவர் அப்படியே சின்ன பொண்ணா? அவள் காலேஜ் படிக்க போகிறாம்மா. எது? ஆமாம், 12th எழுதிட்டா. இன்னும் ரிசல்ட் மட்டும்தான் வர வேண்டிய பேக் இருக்குது. ரிசல்ட் வந்துட்டுனா காலேஜ் ஜாயின் பண்ண போகிறது தான். அவ்வளோ பெரிய பொண்ணாடா இருக்கு அவளுக்கு. வயசேறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களோட பாட்டி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதாம்மா யோசிக்கிறேன். பாரு, அக்கா பொண்ணு தானடா, நீ எதுவும் நினச்சிக்காத, நார்மலாக இரு. அவள் கஷ்டப்படுறாடா. சரிம்மா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துச்சு. லைட்டாக ஹெசிடேட் ஆகும் தானே, எப்படி சொல்கிறது, எத்தனை நாள் தங்க போகிறோன்னு வேறு தெரியலை, அப்படியேவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா அவங்க காமிச்சிட்டு அக்காவோட வீட்டுக்குமே அவர் போய் சேர்ந்து இருந்திருப்பார். சேர்ந்ததும் இங்கே வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா லைக் ஒரு இன்ட்ரவர்ட் மாதிரி. ஓகே, அவ்வளவா பேச மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு மாமாவை பிடிக்கும். அந்த மனுஷன் உங்கள் மேலே தீராத காதலில் இருக்கிறது. ஆமாம், ஜங்குக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப 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 பிடிக்கும். ஜங்குக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பார். ஸோ ஆனால் இது வரைக்கும் வெளியில் காட்டிக்கிட்டதே கிடையாது. அது மாதிரி நடந்துக்கவும் மாட்டார். ரொம்ப நாணயமான மனுஷன் மாதிரி தான் நடந்திருப்பார். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததும் இங்கே வந்து உங்கள் அம்மா உங்கள் மாமா வராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? ஜங்குக்கு மாமாவா? ஓ, எத்தனை நாள் தங்குவாங்க? இனிமேல் இங்கே தான் தங்க போகிறான். அவனுக்கு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டான் போல். உங்கள் காலேஜ் தான்? ஏன் காலேஜா? ஆமாண்டி, உனக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னு அந்த காலேஜ் தான். அதே காலேஜ்லேயே கிடச்சிது மாமாவுக்கு? சரி விடுமா, எனக்கு இன்னும் ரிசல்ட் வரணும், அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், நிறையா இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே கேஷுவலாக போயிட்டு உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிருக்கீங்க. எங்கள் ஜங்குக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் வா 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 அப்படின்னு உங்களை கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே வரவங்கள வாங்க மாமா வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணிலாம் மொண்டு கொடுக்குறீங்க. பரவாயில்ல வையன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து குடிச்சிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படா ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்னும் மண்டேக்கா, இன்னும் 2 நாளில் அப்படிங்கிறாரு. ஓ சூப்பர் சூப்பர். உனக்கு ஒன்று தெரியுமாடா, வையனுக்கும் அங்கே தான் நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன். அப்படியாக்கா? என்ன டிபார்ட்மெண்ட்டு? அவள் ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கேட்டா. அவளுக்கு என்ன மார்க் வரப்போகுதுன்னு தெரியல, அவள் குரூப்புக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலல்ல. ஸோ அதான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்கிறாங்க. கவலைப்படாதக்கா, நல்ல மார்க்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற? தெரியலக்கா, அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் தான் தெரியும்க்கா. ஓ சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அதெல்லாம் ஆகிருக்கும். இப்போ ஒரு வழியாக ஒரு 2 days நார்மலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் வந்து லைட்டாக மிங்கில் பார்க்குறாங்க வீட்டில். சரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, உங்ககிட்டயும் நார்மலாக கிராஜுவலாக இருக்கார். ஆனால் உங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது, யாருமே இல்லாத போது. ஓகே, அப்படியே ஆசையாக பார்ப்பாரு, அந்த மாதிரி பார்ப்பாரு. ஆனால் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணதும் கிடையாது, அது உங்கள் கண்ணு முன்னாடியே பண்ணவும் மாட்டார் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அந்த காலேஜ் அவங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த டேட்டுமே வந்திருக்கும்.
ஸோ இங்கே வந்து ஜங்குக்கா என்ன பண்ணியிருந்திருப்பார்னா எடுத்துகிட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் டே வேறு லைட்டாக பேனிக் ஆகுது அவருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு வழியாக மனசை தேத்திக்கிட்டு இங்கே டைரெக்டாக அவர் வந்து போயிருந்திருப்பார். இங்கே பிரின்ஸிபாலை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். பார்த்தது உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் பைத்தன், அதுக்கப்புறம் ஜாவா, தென் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸை தாண்டி மேக்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பிரின்சிபல் சொல்கிறாரு. ஓ மேக்ஸுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், மேக்ஸுக்கு வந்து அவ்வளோவா டீச்சர்ஸ் இல்லை, ஸோ அதனால் ப்ராபப்ளி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் வரும் தானே? உங்களோட இதில் நான் ரெஸ்யூமில் பார்த்தேன். வரும் சார். சரி, ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போது யூ மே கோ நவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து உங்களோட அந்த டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாமே கிளாஸ் மேம் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் வந்து திவ்யா. ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே அவங்க போட்டு தந்துடுவாங்க. ஓகே, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாருனா அந்த இடத்த விட்டு போயிட்டு டைரெக்டாக அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதில் யார் திவ்யா மேம்னு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்க எல்லாத்தையுமே அவருக்கு வந்து டைம் டேபிள் எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. இங்கே வந்து ஜங்குக்கா என்ன பண்ணியிருந்திருப்பாருனா ஓகே நம்மளுக்கு வேறு மேக்ஸ் பேப்பரா, ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு மேக்ஸ் போட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டா முதல்ல வந்து எந்த கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இப்போ தான் அவர் வந்து எல்லாத்தையுமே தியரிஸ்லாம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட் டேவாக இருக்கிறதால அவருக்கு வந்து அவ்வளோவா இந்த ஃபஸ்ட் டேவே ஆரம்பிக்க மாட்டாங்களா நிறைய பேர், அதனால் அவருமே ஆரம்பிச்சிருந்துருக்க மாட்டார். நீங்கள் நினைக்கலாம் என்ன பையனுக்கு இன்னும் ரிசல்ட் வரல, ஆனால் இவர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃபஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் நம்ம ஜாயின் பண்ணுறோம், காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறோன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம். ஆனால் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் கிளாஸஸ் ஆப்வியஸ்லி இருக்கும்ல. ஸோ அதனால் அது அவங்களுக்கு அவர் எடுக்கிறார். ஓகே, அதனால தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ ஒய்யன் இப்போ வரைக்கும் லீவில் தான் இருக்காங்க, இவர் வந்து காலேஜ் வந்து போயிட்டுருக்காரு. இப்போ ஒரு வழியாக ஒய்யனுக்கு வந்து ரிசல்ட் வரும், எல்லாருமே அங்கே பக்குன்னு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவருக்குமே ஒரு மாதிரி பக்கு தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா இருந்தாலும் அக்கா பொண்ணு எப்படி எழுதியிருக்கா அப்படிங்கிறது தெரிலல, அவருமே லைட்டாக பேனிக்கோடு இருந்துகிட்ருக்காரு. ஒய்யன் டோன்ட் வரி, ஓகே எல்லாமே நல்லா தான் எழுதிருப்பேன் அப்படிங்கிறாரு. சரிம்மாம்மா அப்படின்னு நீங்களுமே சொல்லியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கும். ஆமாம், நீங்கள் நல்ல மார்க் எடுத்துருந்துருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அப்ளை பண்ண இப்போ ஜங்குக்கா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த காலேஜ்லேயே நீங்கள் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருந்துருக்கும், நல்ல வேல்யூ உங்களுக்கு இருந்ததால், மார்க் கிடச்சதால். இங்கே வந்து அப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு ஹோப் என்னென்னா அந்த புது காலேஜ் லிட்ரலி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதில் ஒரு ஹாப்பினஸ் என்னென்னா உங்கள் மாமா ஒரே டிபார்ட்மெண்ட், நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அதே டிபார்ட்மெண்ட் தான் உங்கள் மாமா. ஸோ அதனால் ஒரு பயம் இருக்காதுல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் உள்ளே இருக்காங்கடா அப்படிங்கும்போது நம்மளுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார். ஸோ இந்த 3 months ஆச்சு நீங்கள் வந்து காலேஜ்குள்ளே போகிறதுக்கு. இப்போ அந்த மனுஷன் நல்லா எடுக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஜங்குக்கா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல டீச்சர் அப்படிங்கிற ஒரு நேம் அவர் வாங்கிட்டார். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாமே வேறு இது கிடச்சிருந்துருக்கும். அவங்களுமே நீங்கள் போட்ட காலேஜ் வந்து போட்டிருப்பாங்க, பட் மார்க்ஸ் வந்து அவ்வளோவா கிடச்சிருக்காது. அதனால் அந்த காலேஜில் சீட்டுமே அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. இப்போது நீங்கள் புதுசாக ஆளுங்க பிடிக்கிறது தான், புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறது தான். இப்போ உங்களுக்கு அப்படியே லைட்டாக பேனிக்காக இருந்துகிட்ருக்கு. இப்போது ஜங்குக்காவும் அவங்க அம்மாவும் தான் வந்து உங்களை வந்து விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு டே பொண்ணு போகுது அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் வந்து விடுவாங்க தானே. இங்கே ஜங்குக்காவுமே வந்திருப்பார். அக்கா பாய்க்கா அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே வராரு, நீங்களுமே வந்துருந்துருப்பீங்க. வயன் நீ கொஞ்சம் தனியாக போறியா அப்படிங்கிறாரு. சரி மாமா. ஏன் அவர் தனியாக போக சொல்கிறாருன்னா லைக் ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃபும் தப்பாக பேசுவாங்களே, அதனால் அவர் வந்து தனியாக போக சொல்லியிருப்பார். தென் காரில் வரும்போதே சொல்லியிருப்பார், நீயும் நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ வந்து அங்கே யாருக்கிட்டேயும் சொல்லாத, நான் உன் மாமான்னு சொல்லாத, அப்படி சொன்னேன்னா நிறைய ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிலாம் பேசுவாங்க, அது வந்து தப்பாக இருக்கும், உனக்குமே அது ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால நீ காட்டிக்க வேண்டாம் ஓகே அப்படிம்பாரு. சரி ஓகே மாமா
அப்படியே அவர் பார்க்குறாரு. காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றிடுறேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ காலேஜ்க்குமே போயிருப்பாங்க. இங்கே வந்து அவர் வேறு அப்படியே டிரைவ் ஆகி அவர் வேறு சைட் போயிருப்பார். நீங்கள் வேறு சைட் போயிருப்பீங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட யார்கிட்டையோ தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக உங்கள் கிளாஸுமே போயிருந்துருப்பீங்க. பெல்ல அடிச்சுருந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் அவரே வந்து பார்த்திங்கன்னா சிஇ தான் போல். ஸோ சிஇயா இங்கே வந்து சிஇயா லாங்குவேஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேம் வராங்க. இதுதான் உங்களோட டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. பை த வே நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. நீங்களுமே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகார்டு அவராக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஓரளவு பக்கத்தில் உள்ள பொண்ணுகிட்ட வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. அந்த பொண்ணுமே ஹாய் என் நேம் வந்து தியா, அப்புறம் உங்கள் பேர், என் பேர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே அந்த தியா பொண்ணு, காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 3 ஹவர் போயிடுச்சு, ஒன்றுமே உருப்படியாக இல்லையே, எது சொல்ல வர, ஸ்டாஃபு தான், காலேஜுக்கு ஏதாவது கண்ணு குளிர்ச்சியாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பாரடி காலையில் வந்துச்சு கிளாஸ் டீச்சர்னு சொல்லிட்டு, அது ஆன்ட்டி, அதுக்கு கல்யாணம் குழந்த இருக்கும் போல், வந்தது எல்லாமே சொட்டை, இன்னொன்று அங்குளு. நம்மளுக்கு அப்படி தானோ, கண்ணுக்கு ஒரு புத்துணர்ச்சி குளிர்ச்சி அதுமாரி எதுவுமே கிடைக்காதோ. நீங்கள் அப்படியே லைட்டாக டேர்ன் பண்ணுறீங்க, பார்த்தா பசங்க அந்த சைடில் ஃபுல்லாக இருக்கானுங்க. இந்த பாய்ஸ்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியலையா? தெரியலையே, ஏன்? அவனுங்க இனிமே படித்து கிடிச்சு நான் லவ் பண்ணி அதுக்கப்புறம் அவனுங்க வேலைக்கு போய் எங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு அவங்க ஒரு ஸ்டெடியான பொசிஷனில் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதுக்கு விடிஞ்சிரும். அதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது ஸ்டாஃபே கொஞ்சம் மாசாக கல்யாணமே பண்ணாமல் இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் ஆல்ரெடி ப்ரொஃபஷ்னலில் இருக்கான். கல்யாணம் பண்ணால் டைரெக்டாக தான் முடிஞ்சு போயிட்டு லவ் பண்ணணும்னு வச்சுக்கோ, 3 years டக்குன்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பாரு. வீட்டில் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதான் வெல் செட்டில்ல. எப்படி சொல்கிற? இது எப்படிப்பட்ட காலேஜுன்னு நீ நினைக்கிற? ஸ்டார்டிங் சேலரியே எனக்கு தெரிஞ்சு 40 ரூபா கொடுப்பாங்க. அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஒரு 60 ரூபா வாங்க மாட்டானா? நானும் வேலைக்கு போயிடுவேன், காலேஜ் முடிஞ்சதும் 2 பேரும் ஏர்ன் பண்ணுவாங்க, அது போதாது? அதான் என் எய்ம்லாம் இப்போலாம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நான் ப்ரொஃபஸரை தான் காதலிக்கலான் இருக்கேன்டி. நீ எப்படி சொல்கிற? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, ஏதாவது கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும், என்னை ஒரு தடவை பார்த்தா போதும், எப்படியாவது உஷார் பண்ணிடணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போது லன்ச் பிரேக்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஹவரில் வரல, கொஞ்சம் லேட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த பொண்ணு வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ வந்து எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாம் உட்காந்துட்டு ஆன்னு பார்க்குது. பிகாஸ் ஜங்குக் வாஸ் லிட்ரலி ஹேண்ட்ஸம். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஜங்குக்கா லைட் ப்ரிட்டன் பண்ணுறது எப்படி ப்ரிட்டன் பண்ணுறீங்கன்னா, ஃபார்மல்ஸில் ஒயிட் ஷர்ட் வித் பிளாக் பேண்ட் டக்கின் பண்ணி சூப்பராக அப்படியே ஹேர்லாம் அப்படியே ஃப்ளிப் பண்ணுற மாதிரி வந்தால், ஒரு கையில் 2 நோட்டு இப்படி வச்சுட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஜஸ்ட் இமேஜின். ஸோ அந்த மாதிரி ஜங்குகா இங்கே வந்துட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? அது இந்த பொண்ணு சொல்கிற நேரத்துக்கு இந்த மனுஷன் வேறு கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் கொஞ்சம் ஜென்டிலாக தான் பேசுகிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காரும் போது வாயை பழக்குது. பிகாஸ் ஹீ ஸோ ப்ரிட்டி, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். லைக் இந்த பொண்ணு ஆசைப்படுறா, ஓகே, ஆனால் மற்ற பொண்ணுங்களுக்குமே ஆசை தூண்டுற மாதிரி தான் இங்கே ஜங்குக் ஆக்சுவலாக வந்துட்டுருக்காரு. என்னடி உன்கிட்ட சொன்ன நேரமாக, என்னடி இது மனுஷன் எவ்வளோ அழகாக இருக்கார், கடவுளே 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 என்ன வேண்டிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கல்யாணம் நடத்திருக்கக்கூடாது, கடவுளே 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 கடவுளே, லவ் பண்ணக்கூடாது, கடவுளே 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 கடவுளே, எதுவும் ஆயிருக்கக்கூடாது, கடவுளே 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 அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க, அப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் சத்தமாகவே சிரிச்சிருப்பீங்க போல்.
டக்குன்னு ஜங்குக்கு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அமைதியாக இருந்திருப்பீங்க. ஏய் எதுக்கடி சிரிச்ச? அவர் ஏன்டி ஒன்றை பார்த்தாரு, அப்போ சிரிச்சா என்னையும் பார்ப்பாரா? ரெடி நானும் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்குது. ஆனால் அவர் அப்போ அந்த பொண்ணை பார்க்கல. ஸ்டூடெண்ட்ஸ் சைலன்ஸ், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நீ சொல்லுடா அப்படிங்கிறாரு. சார் மை நேம் இஸ் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போ சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஃபேஸ் பார்ப்பாங்களே. இங்கே அந்த பொண்ணுங்கள்லாம் லைக் ப்ளஷியாக ஆகுறாளுங்க. அவளுகளுக்கெல்லாம் அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுலாம் இன்டென்ஷனே கிடையாது. பட் ஒரு சார் அழகாக இருந்தால் நம்ம வந்து ரசிக்க மாட்டோம். என்னோட இவ்வளோ அழகாக இருக்காது அப்படின்னு இருக்காது நம்மளுக்கு. அந்த மாதிரி எல்லாமே ப்ளஷாக ஆகுதுங்க, வெக்கப்படுதுங்க, கீழே குனியுதுங்க, ஒழுங்காக இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேதுங்க. அந்த மாதிரி எங்கே அவர் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு என்ன ஆச்சு இதுங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக அப்படியே கேர்ள்ஸு சைடு அப்படியே ஒவ்வொரு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வந்து மெடலில் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே அந்த பொண்ணுக்கு பக்குன்னு ஹார்ட் பீட் விட்டால் விழுந்துடும் போல் எங்கள் தியாவுக்கு. அந்த பொண்ணு மை நேம் இஸ் தியா, ஐம் ஃப்ரம் திஸ் பிளேஸ் ஒன்லி அப்படிங்கிறா. டக்குனா அவருக்கு ஸ்மைல் வந்துருக்கும். திஸ் பிளேஸ் தான், இந்த இடத்த சொல்ல மாட்டாலும் என்ன அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக அப்படி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். இங்கே அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே அவர் டெய்லியும் காலேஜ்க்கு கிளம்பும் போதெல்லாம் நீங்கள் பார்க்குறது தான் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இல்லை. நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சிட்டு மை நேம் இஸ் பையன், ஐம் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லொக்கேஷன் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நார்மலாக பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பாய்ஸோடது வருது. ஓவராலாக எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே முடிச்சிருப்பாங்க. எங்கள் ஜங்குகா வந்து ஃபஸ்ட் டேவே நான் கிளாஸ் எடுக்க விரும்பலை, யூ ஜஸ்ட் கண்டினியூ கைஸ், ஆனால் சைலண்ட்டாக எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், பேசுகிறதா இருந்தாலும் பேசுங்க, பட் பொறுமையாக, ஓகே, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உள்ள பொண்ணுங்கள்லாம் அவரே பார்த்துட்ருக்கு. டக்குன்னு அவர் ஒய் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சம் கிட்டக்கு போயிட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு பொண்ணு அதில் வந்து வெக்கத்தை விட்டு சார் யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கும். பசங்க ஆஹா அப்படின்னு சொல்கிறானுங்க. அப்படி சொல்லிங்க ஜங்குக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு நார்மலான ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு விட்டுருப்பாரு. ஏய் நான் சொல்ல வேண்டிய டைலாக் அது சொல்லிட்டாடி, அவள் சொல்லிட்டாடி. இரு அடுத்தது அந்த மனுஷன் இங்கே வரட்டும், மிடில் சைட் வரட்டும், ஏதாவது கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தியா பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வழியாக அந்த மனுஷன் லைக் நடந்து வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது சார் அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பேசுகிறா. உன் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. தியா அப்படிங்கிறா. சொல்லு தியா அப்படிங்கிறாரு. நீங்கள் மேரீடா? அவர் அப்படியே அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நக்கெல்லாம் பார்க்குறாரு. சாரி பர்சனல் தான், சாரி சார், கேட்டிருக்கக்கூடாது, சாரி அப்படிங்கிறா. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிப்ளை ஆக்சுவலாக அவர் பண்ணவே கிடையாது. எதுக்கு இப்போ நான் வந்து இதுக்கு நான் ரிப்ளை பண்ணேன்னா அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு அடுத்த கொஷின் வரும், அதுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அட்வான்டேஜ் அந்த பொண்ணுக்கே நம்ம வந்து கொடுத்த மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால் அந்த ஆன்சரை வந்து அவர் ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மிட் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு போயிருப்பார். என்னடி அந்த மனுஷன் ஏன்டி சொல்லலை சே அப்படிங்கிறா. அவரை உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஃபிக்ஸே பண்ணிட்டேன்டி, அந்த மனுஷனை தான் நான் லவ் பண்ண போகிறேன். ஐயோ அந்த மனுஷன் கல்யாணம் மட்டும் பண்ணியிருக்கக்கூடாது, லவ்வுமே பண்ணியிருக்கக்கூடாதுடி, கடவுளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ப்ரே வேறு பண்ணுறா. நீங்கள் சொல்லாமா வேணாமான்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு, ஆனால் அதே சமயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி கேட்டானா உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நீங்கள் அப்புறம் எல்லா உண்மையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி எப்படி ஒரு ப்ரொஃபஸரை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா அதனால் நம்மளுக்கு எதுக்கு இந்த ஒம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக பொறுமையாக எதுவுமே வாயத்திருக்கமா அப்படியே அமைதியாக வந்துட்டீங்க. அந்த பொண்ணு அப்படியே அவரோட பேக்கை பார்க்குது, ஃப்ரண்ட்டை பார்க்குது, அவர் நடையை பார்க்குது, உடைய பார்க்குது, அவர் கையை பார்க்குது, எல்லாத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாளுங்க, லிப்ஸை பார்க்குது, எல்லாமே பண்ணுறாளுங்க. அவன்னு கிடையாது, அங்கே உள்ள முக்கால்வாசி ஜெராக்ஸ் தான் பண்ணுதுங்க. இங்கே ஒரு வழியாக அந்த மனுஷன் பெல் அடிச்சு இருந்திருக்கோம், ஓகே காய்ஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாரு. இன்னும் ஒரு ஹவர் இருக்குது போல், அந்த ஹவரில் எல்லாருமே தூங்கியே புட்டுங்க.
ஏதாவது பண்ணுங்கங்கும்போது எல்லாம் அமைதியாக அப்படியே படுத்து தூங்கி இருந்துருக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் பஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் காலேஜ் பஸ்லேயே நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. இங்கே நீங்கள் ஜங்குக்கை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் இல்லை. ஓகே. ஸோ இங்கே வந்து அந்த மனுஷனுக்கு இந்த சைன் போடுறது தென் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அவர் வந்து லேட்டாக தான் வருவார். அவர் வெஹிக்கலுமே வச்சுருக்காரு. இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கழிச்சு இங்கே ஜங்குக்கா வருவார். வந்ததுக்கப்புறம் இங்கே அவரும் சாப்பிடுவார். அதேமாதிரி நீங்களுமே சாப்பிடுவீங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இன்றைக்கி கேட்குறாரு உங்ககிட்ட, என்ன வயன் கிளாஸ் எப்படி போச்சு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சைமல்டேனியஸாக உங்கள் அம்மாவுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரத்துக்கு லைக் லிட்ரலி 8 அந்த மாதிரி ஆகிடும். ஓகே. இங்கே வந்து அவர் கேட்குறாரு, என்ன வயன் கிளாஸ் ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நீங்களும் அவரும் டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறாரு. நீங்கள் அதான் மாமா அப்பா செம்ம போரு மாமா, கட்டுப்பாயிடுச்சு, யாரும் நடத்தலை தான், ஆனாலும் எரிச்சலாக இருக்குது, ஐயோ வேறு இருக்கு மாமா. ஈஸி தான் வயன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் நானுமே படிக்கணும் வயன் அப்படிங்கிறாரு. கடுப்பாகுது மாமா, முடியல மாமா அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல, மேக்ஸ் படி உனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்லி தந்துடுவேன் அப்படிங்கிறாரு. மேக்ஸும் தான் லைட்டாக பிரச்சனை. ஏன் அப்படிங்கிறாரு. அது நீங்கள் சொல்லி கொடுத்துருவீங்க தான், இருந்தாலும் எனக்கு வரணும்ல. அதெல்லாம் வரும். அப்புறம் உங்கள் கிளாஸில் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லோரும்? ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு இல்லை? பிடிச்சிட்டா. ஒருத்தி குறிக்கோளாக இருக்கா மாமா. என்னத்துக்கு? உங்களை கல்யாணம் பண்ணணும்னு. அப்படிங்கிறாரு. ஆமாம் மாமா, அவள் பேர் தியா. எனக்கு கூட கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டாள் எவ்வளோ? அதே தான், நீ ஏதோ சொல்லிலல்ல. இல்லை மாமா, சப்போஸ் நான் சொன்னேன்னா உனக்கு எப்படி தெரியுன்னு கேட்டால் நான் என்னத்தை பண்ணுறதுனால நான் யோசிச்சுட்டு நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. வெரி குட், அப்படியே இரு. ஐயோ கடவுளே, இது வேறையா அப்படிங்கிறாரு. விடு, நாங்கள் வந்து காலையில் பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி அவள் வந்து என்னென்னா ப்ரொஃபஸரை தான் கல்யாணமே பண்ணிக்கணுமா. ஏன் லவ் பண்ணக்கூடாதா என்ன? ஒரே வயசு பிள்ளையை கல்யாணம் பண்ணோன்னா அவன் ஸ்டேபிள் ஆகணும், ஸ்டடி ஆகணும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசணும், அப்படின்னா கஷ்டமா. அதனால் ஸ்டெடியாக இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே நினைக்கிறா மாமாவை. நல்லா ப்ராட் மைண்டடாக தான் யோசிக்கிறாவ அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படிங்கிறாங்க, அந்த பொண்ணை தாண்டி நிறைய பேர் உங்களுக்கு எங்கள் கிளாஸில் சொல்லி விடுது மாமா. அழுதிங்க சொல்லி சிரிக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. உங்கள் கிளாஸுன்னு இல்லை, நான் போகிற அந்த செகண்ட் இயரும் சரி தேர்ட் இயரும் சரி எல்லாம் ஒரு மாதிரியாக தான் பார்க்குது. என்ன பண்ணுறது, தலையெழுத்து. நம்மளுக்கு இதுதான் ஒரு ஆம்பிஷன். அப்போ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா சொல்கிறாரு. நீங்கள் அதுக்குன்னு ஓவராக ஹேண்ட்ஸமாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படி தான் எல்லாம் பார்ப்பாளுங்க. அப்போ நீ என்ன அப்படி பார்த்துருக்கேன் ஏன் அப்படிங்கிறாரு. என்னது? இல்லை, நான் சும்மா கேட்குறேன். அப்படி அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மனுஷன் எழுந்திரிச்சு போயிருப்பார். என்ன மாமா இப்படி கொஷின் கேட்குறாங்க? நான் அப்படி பார்த்துருக்கேன். அப்படியே நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஓகே. இப்போ ஜங்குக் அவரோட ரூமுக்கு போயிட்டு, அவன் அந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையா, நான் மட்டும்தான் அவளை ஆசைப்பட்டுருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் நினச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்துகிட்ருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவங்க அக்கா வர சத்தம் கேட்டிருக்கும். அதனால் டக்குன்னு ஜங்குக்கா எழுந்திரிச்சிட்டு, அக்கா வாக்கா, எப்படிக்கா இருந்தது ஒர்க்கெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வயனோட கிளாஸ் உனக்கு இருக்காடா? இருக்குக்கா. அப்போது ஏதாவது அவளை பற்றி பேட் கமெண்ட்ஸு அப்படி இல்லைன்னா யாராவது ஈவ் டீசிங் ஏதாவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, நீ பார்த்துப்படா, எனக்கு அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. சரிக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு.
இப்போ ஜங்குக் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா, அவங்க அக்காவுக்கு கூட மாட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நைட்டு வந்து அப்படியே நார்மலாக போயிருந்திருக்கும். ஜாலியாக பேசுகிறது. அதுக்கப்புறம் தூங்கி இருந்திருப்பாரு. தென் த நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே கிளம்புறாங்க. எங்கள் ஒய்யனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து அந்த பஸ் வந்து வராது. அவங்க வந்து ஸ்டாப்பிங் இருக்கும் போல் கொஞ்சம் மெயின் ரோட் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வரும். இங்கே வந்து அவங்க அம்மா வந்து எப்பயுமே அப்படியே அவளை அழைச்சிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா இவளே டைரெக்டாக நடந்து போயிடுவா. அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ரொம்ப கிட்டக்க தான். ஒரு 2 மினிட்ஸ் நடந்தால் போதும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஒய்யன் வந்து நடந்து அப்படியே அவளோட பஸ்ஸு வந்திருக்கும். ஸோ பஸ்ஸில் போயிருந்திருப்பா. இங்கே ஜங்குக்கா வந்து பார்த்திங்கன்னா அவரோட பைக்கில் போயிருந்திருப்பார். இப்போ காலேஜுக்குமே போயிருப்பார். ஃபஸ்ட் அவர் இங்கே பார்த்திங்கன்னா ஒய்யனோட கிளாஸ் தான். இங்கே வந்திருப்பாரா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிளில் வந்து ஃபஸ்ட் டே மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். எல்லாம் அவ்வா மேக்ஸ் வராதது கொடுங்க, ஐயோ இன்றைக்கி மேக்ஸ் அவர் காலையிலே வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து டைம் டேபிளில் ஸ்டார்டிங் ஒரு 2 days வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே இவர் மூஞ்சில் முழிக்கிற மாதிரி தான், மற்றதெல்லாம் அப்படியே ஷஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். இங்கே ஜங்குகா வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லாரும் ஜொல்லு ஊற்றிட்டு பார்த்துட்ருக்கு. தெரிஞ்சும் அவர் வந்து உங்களை அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேர்ள்ஸு அதுக்கப்புறம் நிறைய பாய்ஸை பார்த்து தான் நடத்திட்டுருக்காரு. இங்கே ஒய்யனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த தியா பொண்ணு இருக்குல்ல, அவ்வளோ ஜொல்லு, மொரட்டு ஜொல்லு. அந்த மனுஷன் அப்படியே ஹலோ கவனம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாரு. அப்படின்னு அந்த பொண்ணு திரும்புகிறோம். ஒன்றை தான் சொல்கிறேன், கவனம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குகா சொல்லியிருப்பாரு. உங்களை தான் சார் பார்த்துட்ருக்கேன். நீ என்ன தான் பார்க்குறது எனக்கு நல்லா தெரியுது. கவனம் படிப்பில் இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே சார். எல்லாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. லைக் ஜங்குக்கு வந்து இவ்வளோ நேரம் ஒரு ஜென்டலான டோனில் தானே பேசிகிட்டு இருந்தார், என்ன திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு ஷாக்காகவே இருந்தது. லிசன் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்புறம் பாடம் நடத்த ஆரம்பிச்சிருப்பார். நீங்கள் நார்மலாக அப்படியே கவனிச்சுட்டு அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட அவர் முடிஞ்சு போயிருக்கும். தென் நெக்ஸ்ட் அவர் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க நார்மலாக. ஓகேவா, இந்த கிளாஸஸ் ஹவர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகிருந்திருக்கும். லைக் நீங்கள் படிப்பு, ஸ்கூலு, காலேஜு, ஸ்கூல் கிடையாது காலேஜ், ஓகே, வீடு விட்டால் காலேஜு, காலேஜ் விட்டால் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கும் இங்கே வந்து ஜங்குக்காக்கும் உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நீங்களுமே ப்ரிட்டன் பண்ணிருக்கீங்க. ஆனால் இந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு பையன் வந்து உங்களை ஆக்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். ஆமாம், இப்போது நீங்கள் காலேஜ் சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 3 months மேலே ஆகிடுச்சு. இதில் உங்கள் கிளாஸ்லேயே ஒரு பையனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல். ஸோ நீங்கள் வந்து எல்லார்ட்டுமே நார்மலாக கிராஜுவலாக பேசுகிற ஆள் நீங்கள். அதனால் சரி எதுக்கு டிலே பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் எப்படி இருந்தாலும் சொல்லியிருப்பானே. ஸோ அதனாலே போகும்போது வரும்போது அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்க. நீங்கள் வந்து அப்பயுமே உங்களுக்கு தெரியாது, அவனுங்க நம்மளை பார்த்து தான் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க அப்படிலாம் உங்களுக்கு தெரியாது. அப்போது வந்து ஜங்குக்கா வந்து மேக்ஸ் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, எழுதி போட்டுட்ருக்காரு. இந்த செம்ம சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அதுக்காக வெயிட் பண்ணுறாரு. எல்லோரும் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு தப்பி தவறி கூட அவர் வந்து சொல்லலை. ஸோ இங்கே இப்படியே பார்த்துட்ருக்கும் போது இவனுங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நாள்லாம் பார்த்துருக்கான் போல், ரொம்ப நல்ல நாள்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வலில் வச்சு அந்த உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து அதில் ரொம்ப மும்மரமாக இருந்துகிட்ருக்கானுங்க. இங்கே டக்குன்னு ஜங்குக்கு வந்து சம் போட சொன்ன என்னடா பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குவா கேட்குறாரு. சார் ஒன்றும் இல்லை சார் அப்படி சொல்லி டக்குன்னு மறைச்சி வச்சுட்டாரு. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குவா கேட்கவே, சார் ஒன்றும் இல்லை சார் குடு அப்படி சொல்லிட்டு வெடுக்கணும் அதை வாங்குறாரு. ஒரு லவ் லெட்டர் போல். அவர் அப்படியே கடற்கரை முடிக்கிறார். மற்றவங்க எல்லாருமே அவங்க செம்ம போடுங்க, இன்னும் 5 minutesல யார் யாரெல்லாம் போடலையோ வெளில நிற்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கடைன்னு போடுதுங்க. இங்கே அந்த மனுஷன் உட்காந்துட்டு அதை படிக்கிறாரு. அப்படியே படிச்சுட்டு தான் இருக்காரு. கடைசியாக ஐ லவ் யூ ஒய்யன் அப்படின்ற போது அவருக்கு ஹார்ட்டே அப்படியே வெடிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஐ லவ் யூ ஒய்யனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டாயிட்டாரு. ஆனால் வெளியில் சொல்லலை யார் இதை எழுதுனது
அப்படின்னு கேட்குறாரு. சார் அது இவன் சார் அவன் சார் எல்லாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் வந்து அவன் சார் இவன் சார்னு சொல்லியிருப்பானுங்க. அதில் வந்து வயனை வந்து அதாவது உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ண ஆளும் இருக்கான் அந்த 5 பேருக்குள்ளே. என்னடா இப்படி மாட்டிக்கிட்டோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவன் என்னத்த பண்ண போகிறானோன்னு வேறு தெரியலடே, பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த பார், இங்கே வேஸ்ட்ற வேலை வச்சுக்காது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு நிற்க வச்சுட்டு, இது எவனோ ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு மட்டும் தெரியுது, ஆனால் இது யார் வயனை லவ் பண்ணுற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. நான் தான் சார். ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறாரு. சார் பிடிச்சிருக்கு, இதில் என்ன சார் உங்களுக்கு இருக்குது, அது வேணுமா வேணாமான்னு நான் பார்த்துக்குறேன், வேண்டாத வேலை நீங்களாம் சொல்ல தேவையில்ல சார். இப்படி துக்கா மாட்டியிருக்க, பிரின்ஸ்பல்கிட்ட போனால் என்ன ஆகும் தெரியுமில்ல? அவனுங்க அப்படியே அரண்டுட்டானுங்க. சார் பிரின்ஸ்பல்கிட்டலாம் வேணாமே. அப்புறம் ப்ரப்போஸ் பண்ண போறியா அவளுக்கு அப்படிங்கிறாரு. அது அது பார், உங்கள் 5 பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இங்கே உள்ள யாருக்குமே கிடையாது, இங்கே யாருமே ப்ரப்போஸ்ன்ற ஒன்று பண்ணவே கூடாது, புரிஞ்சுதில்ல? இங்கே லவ்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு அப்புறம் காதலிங்கடா. யார் வேணான்னு சொன்னது? உன் லவ் உண்மையாக இருந்ததுன்னா மனசுலேயே வச்சுக்கோ. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணு. அதுக்குள்ளே யாராவது தூக்கிட்டு போயிடானா, ஏன் உனக்கு உன் காதல் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது அப்படிங்கிறாரு, இந்த காலத்துலலாம் வரது லஸ்ட், இது லவ் கிடையாது. உனக்கு உண்மையான காதல்னு ஒன்று இருந்துச்சுன்னா முதல்ல நல்லா படி, நல்ல வேலை பாரு, அதுக்கப்புறம் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேப்பரை அப்படியே கிழிச்சு போட்டுட்டு, போங்கடா, இதுக்கு மேலே ஏதாவது ப்ரப்போஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், தோலை உரிச்சு விட்ருவேன் போ அப்படிங்கிறாரு. எல்லாம் அரண்டுட்டானுங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. போ. சரி சார். எல்லாம் சம் பண்ணிட்டீங்களா, போட்டிங்களா, வாங்க யார் முடிச்சிங்களோ எடுத்துருவாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே 1 by 1 கொடுக்குதுங்க. அப்படியே பெஞ்ச் வைஸாக எல்லாருமே எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு போல். எல்லாமே எடுத்துகிட்டு வருது. 1 2 சம்மெல்லாம் தப்பாக போட்டிருக்கு, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இப்போ உங்கள் டர்ன் வருது, நீங்கள் அப்படியே சார் இந்தாங்க அப்படிங்கிறீங்க. அவர் டக்குனு உங்களை பார்த்துட்டு குட் வயன் கரெக்டாக போட்டிருக்க அப்படிங்கிறார். தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அவர் மேலே லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பார். மச்சான் இப்போ தாண்டா தெரியுது அவன் ஏன் வயனை ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே. அவர் வயனன்னு கிடையாது, யாரையுமே ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் தாண்டா. அப்படிலாம் சொன்னால் தான் புட்டு வெளியே வந்துடும்ல. அவன் பாரு சிரிக்கிறான், இது வரைக்கும் இந்த கேர்ள்ஸையாவது பார்த்து அவன் சிரிச்சிருந்துருப்பானா? டேய், உனக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக அந்த மனுஷன் மேலே தப்பாக பேசாதடா, நல்ல மனுஷன்டா. டேய் அவன் சரியே இல்லைடா, பையனை பார்க்குற கண்ணோட்டமே தப்பாக இருக்குது. ஒரு ஆம்பளை பையன் நான், எனக்கு நல்லா தெரியும் ஒரு பையன் எப்படி பார்க்குறான் ஒரு பொண்ணுன்னு. அவன் என்னமோ ஆசையாக பார்க்குறான்டா அந்த பொண்ணை அப்படிங்கிறானுங்க. தப்பார், எதுவும் சொல்லிட்டு நிற்காத, அதுக்கப்புறம் அவன் வச்சனை பாரு நம்மளே நிற்பான். அதில் வாயை முட்டிட்டு கம்முன்னு செம்ம போடுற வழியை பாரு, எடுத்துகிட்டு வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சைடு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவனுங்களும் எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க. ஒரு வழியாக பெல்லுமே அடிச்சுருந்துருக்கும். ஸோ இன்னும் யார் யாரெல்லாம் காட்டலையோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே காட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ ஜங்குக்கு இப்படி வார்ன் பண்ணிட்டு போனதால் அந்த பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணலை, ஸ்கிப் பண்ணிட்டான். இங்கே வந்து நீங்கள் நார்மலாக அதுக்கப்புறம் இந்த எல்லா அவர்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் டே வருது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த கிஃப்ட் அதெல்லாம் கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்பெஷலான டீச்சர்ஸ்க்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குற மாதிரி போல். இல்லை அந்த தியா பொண்ணு என்ன பண்ணியிருந்துருக்கோன்னா, தன்னோட காதலை நான் கண்டிப்பாக சொல்ல தான் போகிறேன்,
லவ் வந்து நான் டெவலப் பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா ஒத்த காலில் நிற்பேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணியிருக்குன்னு ஜங்குக்காக ஒரு பெட்டிஷன் போடுது. இதேமாரி ஏதோ ஒரு ஒரு 4-5 கவிதைகள் எழுதி நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அன்புள்ள ஜங்குக் அவர்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் மனம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களை பார்த்த மறுகணம் என் இதயம் துடித்து பாய்ந்து ஓடுகின்றது, இன்னும் வரைக்கும் என் மனம் என் பேச்சை கேட்கவில்லை, ஏனென்று தெரியவில்லை, அதற்கு காரணம் நீங்கள் தான் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு என்னை அப்பொழுதிலிருந்து பிடிக்காது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இந்த காதல் என் மனதை உருக்குகின்றது. என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை, மெல்லாமல் முழுங்கவும் முடியவில்லை. நான் சிக்கிக்கொண்டு மீன்முள் மாதிரி என் தொண்டைக்குள் இருக்கின்றது. என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் உங்களை மனதார என் என் ஆத்மாபூர்வமாகவும் நான் உங்களை மனதார காதலிக்கிறேன். இப்படிக்கு தியா, அன்பு தியா அப்படின்னு போட்டிருக்க அந்த பிள்ளை. நான் இப்போ ஒரு ஃப்ளோவில் தாண்டா சொன்னேன், இதை கவிதம் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்கடா. அப்படியே வாயில் போனது அப்படியே நான் வடை சுட்டுட்டேன்டா. இந்த அக்கா என்ன இவ்வளோ மோசமாக கவிதை சொல்லுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஓகே, சும்மா ஒரு ஃப்ளோவில் இருந்துச்சு அப்படி சொல்லிட்டேன். ஓகே, இது அப்படியே அந்த லெட்டரை எழுதிட்டு டக்குன்னு ஒய்யன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனுக்கு வந்து அவள் காட்டுறா. ஒய்யன் அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஜங்குக்கா பிடிக்கும். இப்போ வந்து அந்த பொண்ணை வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி லெட்டரை கொடுக்கறது எதுக்கு இப்போ கொடுக்குற? இன்றைக்கி டீச்சர்ஸ் டேயில் மனசாக கஷ்டப்படுத்த மாட்டாங்களா அவங்க? அதனால தாண்டி என் லவ்வை சொல்லிடலான் இருக்கேன்டி. நிஜமாவா? ஆமாம். இதெல்லாம் செட் ஆகுமா? டக்குன்னு வந்து இது வந்திருக்கும், யார் மேம் வந்திருப்பாங்க. அவள் டக்குன்னு இதை முதல்ல முடிவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லெட்டரை தூக்கி கீழே வச்சுட்டா. ஸோ ஆஃப்டர் தட் இப்போது 3rd hour போல் அவரோடது போல் இன்டர்வெல்லாம் கையெல்லாம் நடுங்குது, காலெல்லாம் நடுங்குது, சொல்லிடணும்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இன்டர்வெலுக்கு அப்புறம் அவரோட அவர் தானா. ஆனால் இங்கே ஒரு பையன் கிளாஸ் நடக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்க்காக சில செலப்ரேஷன்ஸ் மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க எல்லாருமே ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிற நேரம் தான் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செம்ம கண்டாக இருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து ஜங்குக்கா வந்து அப்படியே வராரு. டக்குன்னு வந்து ஒரு பொண்ணு வந்து சார் அவர் இல்லையா சார்? என்ன? ஆமாம் சார், ஆடிட்டோரியத்துக்கு வர சொன்னாங்க. ஓ சரி போங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவர் யூடர்ன் போட்டுட்டு ஆடிட்டோரியத்துக்கு போகலான்னு போகிறாரு. அப்போ வந்து அந்த கூட்டத்துலேருந்து அப்படியே கும்பலாக ரைட் சைடில் எல்லாருமே அப்படியே டேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடில் இங்கே ஜங்குக்கா போயிட்டுருக்காரு. தனியாக போகிறாரு. சொல்லிடலாம், நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் மட்டும் சொல்லிவிட்டு இங்கே தியா டக்குன்னு போயிட்டா. சார் அப்படிங்கிறா. என்ன அப்படிங்கிறாரு. டக்குன்னு அந்த பொண்ணு கையை கொடுத்துட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அப்படியே கை நீடி நிற்கிறா. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்குக்கா வந்து அப்படியே கையை கொடுக்குறாரு. சார் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு கிஃப்ட் ஏதோ கொடுக்குது. எனக்கா அப்படிங்கிற. ஆமாம் சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டேக்காக கொடுத்தது. ஓ தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அதை வாங்கிக்கிறாரு. சரி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே போகும்போது டப்புன்னு அந்த கிஃப்ட்டை ஒரு கையில் வச்சுருக்காருல, அந்த பேப்பரை மட்டும் கையில் கொடுக்கல, அந்த கிஃப்ட் மேலே டப்புன்னு வச்சுட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. அந்த பொண்ணு போயிடுச்சு. ஆனால் அந்த மனுஷன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இழுக்கிறவங்கள. என்னடி கொடுத்துட்ட, வாடி 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 வாடி, ஐயோ பயமாக இருக்கே என்னடி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டப்பட்டுருக்கா. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே போயிட்டுருக்குமா அப்படியே பின்னாடியே போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ எங்கள் ஜங்குக்கா அப்படியே அதை வாங்கிட்டு பொறுமையாக கொஞ்சம் சைடில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் போல், ஒரு 4-5 பேர் உட்கார மாதிரி. ஸோ அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு அந்த லெட்டரை வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருப்பாரு. பார்த்தா ஏதோ ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஏதோ ஒன்று இருக்குது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ தான் இந்த லெட்டர் இந்த மனுஷன் படிக்கிறாரு. படிக்கும் போது அப்படியே கண்ணெல்லாம் கொஞ்சம் வைடாக போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த பொண்ணு அப்படியே தூணில் நின்றுட்டுருக்கீங்க.
இதில் அன்புடன் தியாவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் அப்படியே கசக்கி அப்படியே அந்த பேப்பரை மட்டும் தூக்கி விட்டு எறிஞ்சிருப்பார். ஸோ இந்த இந்த கிஃப்ட்டு அப்போ எப்படி நான் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ அந்த பொண்ணு வேறு ப்ரப்போஸ் வேறு பண்ணியிருக்கு. அந்த சாக்லேட் அவரே எடுத்துக்கிட்டா அப்போது அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தானே. அதனால் என்ன பண்ணியிருந்திருப்பாருனா, இவருக்கு பக்கத்து கிளாஸுமே அந்த கிளாஸ்க்கு போவார் போல். டக்குன்னு அந்த அந்த கிளாஸில் உள்ள நிறைய பேரும் அப்படியே அந்த ஆடிட்டோரியத்துக்கு போகும்போது காய்ஸ் அப்படிங்கிறாரு, சார் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே செப்ரேட் பண்ணி அப்படியே எடுத்துக்கோங்க, ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே. சார் நாங்கள் தான் சார் உங்களுக்கு கொடுக்கணும், இட்ஸ் ஓகே நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிருப்பார். அந்த பொண்ணு உட்காந்து அழுன்னு ஒப்பாரி வைக்கிது. என் கிஃப்ட்டை அவர் அசிங்கப்படுத்திட்டாரு, என் கிஃப்ட்டை அவர் இது பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒப்பாரி வைக்கிது. இதில் மட்டும் இல்லை, அந்த மனுஷனுக்கு அன்னைக்குன்னு அத்தனை பேர் வந்து இந்த ப்ரொப்போசல் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்து இந்த சீனியர், உங்களோட சூப்பர் சீனியர்ஸ் அப்புறம் எல்லாருமே வந்து நிறைய பேர் அந்த க்ரீட்டிங் கார்டு, சாக்லேட்ஸு, தென் வந்து கிஃப்ட் அந்த மாதிரிலாம். இங்கே அந்த மனுஷன் அப்படியே தள்ள கழிச்சிட்டு அந்த ஒவ்வொரு பேப்பரும் படிக்கும்போது எல்லாம் அப்படி தான் இருக்குது, எல்லாம் அப்படி தான் இருக்குது. தரையை விட்டு கிளம்பல இப்போ வரைக்கும் ஆசை. என்ன சொல்கிறது, முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு பார்க்க அவருக்கு பற்றிக்கிட்டு வருது. நான் யாருக்கிட்டேருந்து வரேன்னு எதிர்பார்க்குறேனோ அவங்கள்ட்டேருந்து வராது, மற்றவங்க எல்லாருமே எனக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தலையில் அப்படியே கை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக வரீங்க, எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறீங்க. அந்த ஸ்டாஃப் ரூமில் இப்போ அவர் மட்டும் தான் இருக்காங்க, எல்லாருமே ஆடிட்டோரியம் ஆக்சுவலாக போயிருப்பாங்க போல். அந்த அந்த இது க்ரீட்டிங்ஸ் படித்ததால் அவர் கொஞ்சம் டிலே ஆகியிருந்திருக்கும். எஸ் கமீன். அவர் அப்படியே உங்களை பார்க்குறா, என்ன வயன் அப்படிங்கிறாரு. இந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்தாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படிங்கிறாரு. இந்தாங்க அப்படிங்கிறீங்க. ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கை கொடுக்குறீங்க. அந்த மனுஷனும் கையை கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறாரு. வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே? ஆடிட்டோரியம். வரணும், கொஞ்சம் தலைவலிக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரலாமான் இருக்கேன். ஏன் என்ன ஆச்சு? பாருவேன், டேபிள் ஃபுல்லாகவே க்ரீட்டிங்ஸாக இருக்குது, அப்படி கடுப்பாகுது. எனக்கு என்ன லவ்வர்ஸ் டே மாதிரி இருக்குது, எனக்கு டீச்சர்ஸ் டே மாதிரி தோணவே இல்லை. எல்லாம் ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காளுங்க. என்ன சொல்கிறது, முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தள்ள கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மாமா எதையாவது பார்த்து அப்படியே உஷார் பண்ணிக்கோங்க மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே பார்த்து முறைக்கிறாரு. ஏன் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது கால் நான் இல்லை, சாரி, என் மனசில் ஏற்கனவே ஒருத்தவங்க இருக்காங்க, நான் லவ் பண்ணுறதா இல்லை. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன மாமா சொல்கிறீங்க, யார்? டைம் ஆகுது, நீ போ, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். மாமா நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல, யார்? நீ முதல்ல போ, இங்கே இதெல்லாம் பேச முடியாது, போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக போகிறீங்க. நீங்கள் கொடுத்த அந்த க்ரீட்டிங் கார்டில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இங்கே வந்து ஆடிட்டோரியம் போயாச்சு, எல்லாருமே பண்ணியாச்சு. அந்த தியா பொண்ணுக்கு தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது ஆனால் டைரெக்டாகவே கேட்டுடுச்சு. சார் ஏன் சார் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. இதை பாருமா, சின்ன வயசு உனக்கு, எனக்கு உன் மேலே காதல் இல்லை, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குது. நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறதால நான் சொல்கிறேன், சாரி, எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களை பிடிக்கும், நான் அவங்கள லவ் பண்ணுறேன், என்னால் வேறு ஒரு பொண்ணை திங்க் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டே, நம்ம காலேஜில் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த பொண்ணு கேட்குறா, ஆமாம், இதுக்கு மேலே வேறு எந்த கொஷினும் கேட்காத, அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இல்லை. உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ ஒழுங்காக இருப்பேன் நான் நினைக்கிறேன், ஓகே. நானும் இதை பற்றி வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் அதை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நல்லபடியாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண, சரியா? சரியா அப்படிங்கிறா. லைட்டாக மட்டும் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்பீச் அதெல்லாம் பேசும்போது
எனக்கு பிடிச்ச சார் வந்து ஜங்குக் சார் தான். நல்லா பூஸ்டப் பண்ணுவார். எனக்கு வந்து ஆக்சுவலாக மேக்ஸ் சுத்தமாகவே வராது. ஜங்குக் சார் நடத்தும்போது எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. அவர் வந்து ரொம்ப கேர் எடுத்து நல்லா சொல்லி தர்றாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சார்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாரையும் பற்றி தான் சொல்லும். ஸோ அப்படி சொல்லும்போது அவருக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம இந்த ப்ரொஃபஷன் எடுத்து நம்ம வந்து ஒரு 4-5 பேருக்கு வந்து இதாக நல்லதாக இருந்திருக்கோம் அப்படிங்கும்போது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிய போகுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு 2 வார்த்தைகள் பேச சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே பேசுகிறாங்க. இதில் ஜங்குக்குமே மைக் வந்திருக்கும். அவர் இல்லை இல்லை நான் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இல்லை, ஸோ பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அவர் வந்து அப்படியே அமைதியாக நான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு டக்குன்னு மைக்கை மற்றவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்போது வந்து ஏதோ ஒரு சார் வந்து ஜங்குக் சார் நல்லா பாடுவார், அவரை பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மைக்கை வந்து அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருவாரு ஜங்குகா கிட்ட. சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவரை பார்க்குறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கு. உங்களுக்கு தெரியும் உங்கள் அம்மா ஏதோ ஓரளவு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் அவர் நல்லா பாடுவாரா அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்டாக டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. நிஜமாக அம்மா நல்லா பாடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது இல்லை இல்லை நான் பாடல அப்படின்றாரு. ஸோ பாடுங்க சார், என்ன சார் நீங்கள் பிடிங்க எல்லாம் கைஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் அவர் கேட்பார் போல் அப்படின்னு சொல்லி சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கத்துறாங்க. சார் பாடுங்க சார், சார் பாடுங்க சார் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பொறுமையாக அப்படியே மைக்க பிடிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி சில்லிங்காக இருக்குது ஹேண்டெல்லாம். வீசி போன புயலின் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, எந்தன் காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி, மண்ணிலே மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி, கனவு போவே வருக என் கையால் இதயம் தொடுக, எந்தன் இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக. ஹே மெல்லினமே மெல்லினமே அந்த மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்று மிக உயர்ந்ததடி, அந்த வானம் மன்னார்ந்து பார்க்கும் நான் தூரம் தெரியும் வானம், நீ துப்பட்டாவில் விழுந்தாய் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அழைத்தாயோ. ஹே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குகா கம்ப்ளீட் பண்ணவும் எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போலாம் எப்படி சொல்கிறதுனா பேசிக்காகவே ஜங்குக்னா ஃபாலோ ஆகுறாங்க. ஆனால் இப்போது அவர் இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் லைக் ஜங்குக் மேலே காதல் வராதவங்களுக்கு கூட காதல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் நீங்கள் மாமாவா இப்படி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டக்குன்னு இந்தாங்க அப்படி சொல்லிட்டு மயக்க கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடுச்சு போல். அவர் வந்து அந்த காதலை வந்து அப்படியே எப்படி சொல்கிறதுனா வையனை மனசில் நினச்சி தான் அந்த பாட்டை அவர் ஆக்சுவலாக பாடியிருந்திருப்பார். அந்த பாட்டு பாடும்போது கூட ஆப்வியஸ்லி உங்களையே தான் பார்த்து பாடியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜங்குகா வந்து ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் வந்து சொல்கிறாரு. டக்குன்னு அந்த சார் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் லவ் பண்ணல அப்படிங்கிறாரு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா நடிக்காதீங்க சார், உங்களோட அந்த வாய்ஸு, நீங்கள் பாடின அந்த டோனு, நீங்கள் பாடின அந்த பாட்டு எல்லாமே ஒன்று தான் சொல்லுது, ஒன் சைட் லவ். கண்டிப்பாக யாரையோ லவ் பண்ணுறீங்க போல், யார் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சார் வந்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாரு. என்கிட்டே மறைக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த நேரத்தில் புட்டை போட்டு உடைப்பீங்கன்னே தெரியல, உங்களை நம்ம எப்படி சொல்கிறது, இதோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறார். இவர் அந்த இடத்த விட்டு துணியக்கண்ணு ஓடியே போயிடாரு ஜங்குவா ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வையன் வந்து கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே
அவருமே எல்லாமே முடிஞ்சிருக்கும், முன்னாடியே முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஒரு மீட்டிங் மட்டும் வச்சுட்டு தென் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து அந்த பப்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் போக சொல்லியிருந்திருப்பாங்க. நிறைய பேர் சார் நீங்கள் சூப்பராக பாடினீங்க, அழகாக பாடினீங்க, சூப்பராக பாடினீங்க, ஜங்குகா பார்க்குற எல்லாருமே அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மான்னு சொல்லிவிட்டு அவருக்கு ரொம்ப ஹெசிடேஷனே ஆகிடுச்சு. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக அந்த மனுஷனும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாரு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி அங்கே தான் உட்காந்துட்டு இன்னொரு டிவி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குகா வந்து டபக்குன்னு திரும்பிட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஏம்மா அப்படிங்கிறாரு. மாமா செம்மையாக பண்ணீங்க மாமா அப்படின்னு சொல்லி டபக்குன்னு கையை பிடிச்சிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்படியா அப்படிங்கிறாரு. செம்மையாக பண்ணீங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாம் வாயை பொழந்து கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ க்ரீட்டிங் கார்டு வருது, ஏன் இவ்வளோ பேர் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே, இனிமேல் டெய்லி உங்களுக்கு ப்ரொப்போசல் கார்டு வரதான் போகுது. ஏன் பின்ன இவ்வளோ அழகாக பாடுவீங்கன்னு தெரிஞ்சால் இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே உங்ககிட்ட தான் மயங்குறாளுங்க, எல்லா பசங்களும் உங்கள் மேலே காண்டா தான் ஆக போகிறானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் ஐயோ கடவுளே, அவரை சொல்லணும், எனக்கே தெரியாது மாமா நீங்கள் இப்படிலாம் பாடுவீங்களா நீங்கள், நான் சும்மா தாம்மா பாடுவேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா, அக்கா வரல, அம்மா வந்து வர்றதுக்கு லேட் ஆகும், இன்றைக்கி அம்மாவுக்கு நைட் ஷிஃப்ட்டு மாமா, அதனால் டிலே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நான் அப்போ நைட் டின்னர் பண்ணுறேன். ஓகே இல்லை மாமா நான் வரேன், நானுமே ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹெல்ப்பா, பரவாயில்லம்மா நீ படி அப்படிங்கிறாரு. பரவாயில்லம்மாம்மா, நாளைக்கு தான் எனக்கு லீவ் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா உட்காந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு 4-5 தடவை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணி இருக்கும். அவர் வந்து அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிட்டுருக்காரு. அம்மா நான் தான் சொன்னேன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, முதல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையிலேருந்து வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு நம்ம வந்து அந்த இதை கட் பண்ணிகிட்ருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னம்மா செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சப்பாத்தியும் அதுக்கப்புறம் கிரேவியும் பண்ணலான்னு இருக்கேன், மஷ்ரூம் கிரேவி அப்படிங்கிறாரு. அம்மா நிஜமாக தெரியுமா, சொதப்பிட மாட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஜங்குகா யாரும் சாப்பிட்டதில்ல, அதனால தான் நீ இப்படி பேசுகிற, ஓகே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. முதல்ல இந்த வெங்காயம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கோ, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ ப்யூரி பண்ணிடுறேன். தென் வேறு என்ன வேணும், நல்லா ஸ்லைஸாக தென் க்ரீன் சில்லி அதெல்லாம் அரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 1-2 இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்கிறாரு. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆனியன் அரியிறீங்க, கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. அவர் டக்குன்னு உங்கள் கண்ணை அப்படியே வைப் பண்ணிட்டு நானே அரிஞ்சிக்கிறேன் வீடு அப்படிங்கிறாரு. இல்லை மாமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வைப் பண்ணுறீங்க. இங்கே அந்த மனுஷன் வந்து சப்பாத்தியெல்லாம் வசஞ்சிருப்பார், கிரேவியுமே வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். இங்கே நீங்கள் செம்ம ஸ்மெல்லு வேறு, உங்களுக்கு அப்படியே ஆர்வமே தூண்டிடுச்சு. மாமா எப்பவும் போடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மணியை பார்த்தா மணி 8 சம்திங் இருக்கும். அவர் முடிஞ்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாயேன் அப்படிங்கிறாரு. ஏன் மாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க, வா அப்படிங்கிறாரு. அப்படியே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கரண்டியில் வந்து அந்த குழம்பு கிரேவி இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே அவரோட கையில் அப்படியே இது பண்ணிவிட்டு இது எப்படின்னு டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா அப்படியே அவரோட கையை வந்து உங்களோட ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நாக்கை வச்சு அப்படியே நீங்கள் கடித்து அப்படியே லிக் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்திருப்பீங்களா. அவர் ஆன்ற மாதிரி அப்படியே உங்களே ஒரு நிமிஷம் ஆன்னு பார்க்குறாரு. லைட்டாக மட்டும் உப்பு போடணுமாம்மா, கிரேவி செம்மையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நிற்கிறாரு. மாமா மாமா அப்படின்னு அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குது, கொஞ்சோண்டு சால்ட்டு மட்டும் போடணும் அவ்வளோதான். சரி அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பீங்களா. அந்த கையே அந்த மனுச்சு பார்க்குறாரு. ஐயோ இந்த கை எவ்வளோ புண்ணியம் பண்ண கை. அவர் பொறுமையாக அந்த அவருமே லைட்டாக நக்கிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணுவார். மாமா ரெடியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு உள்ள வரீங்க. அவரை டக்குன்னு ஒன்றுமே பண்ணாத மாதிரி அப்படியே டக்குன்னு கையை எடுத்துருந்துருப்பார். அம்மா ஏதோ மறக்கிறீங்களான்ட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சொல்கிறாரு. மாமா ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணீங்க, என்ன பண்ணீங்க இப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுட்டு பொறுமையாக அவருக்கு முன்னாடி வந்துட்டுருக்கீங்க, லைக் க்ளோஸாக போயிட்டுருக்கீங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நிஜமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு.
இல்லை மாமா, ஏதோ நீங்கள் பண்ணீங்க, நான் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் எடுத்துட்டீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட பின்னாடி அவர் கை வச்சுருப்பாரு. அப்படியே இந்த பின்னாடி கை அப்படியே டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படியே நம்ம அப்படியே பிடிப்போம்ல, அந்த மாதிரி பிடிக்கும்போது லைக் ஹக் பண்ணுற பொசிஷன். நீங்கள் வந்து அவரை கட்டி பிடிக்கிற மாதிரி அவரோட கை வந்து பின்னாடி இருக்கிற கை அப்படியே கிராப் பண்ணி பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கீங்க. வயன் கொஞ்சம் தள்ளி போ அப்படிங்கிறாரு. நீங்கள் முதல்ல காட்டுங்க, என்ன மறைக்கிறீங்க கையில்? ஒன்றுமே இல்லை வயன் அப்படிங்கிறாரு. அப்போனா எதுக்கு காட்ட மாட்டீங்க? ஐயோ நிஜமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா அப்படியே எப்படி சொல்கிறதுனா லைக் உங்களோட செஸ்ட்டு வந்து அவரோட நெஞ்சில் நல்லா நல்லா படுது டீப்பாக. ஆக்சுவலாக அவருக்கு அது நல்லா சென்ஸ் ஆகவும் அவரால் அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. வயன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் முதல்ல சொல்லுங்க மாமா, என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஒரு வழி பின்ன நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்க்கணும் பாரு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை கட்டுறாரு. நீங்கள் அப்படியே கையை பார்க்குறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் பின்னாடி மறைச்சிங்க, அப்புறம் என்ன மறைக்கிறீங்க என்கிட்ட அப்படிங்கிறீங்க. நான் ஒன்றுமே மறைக்கல, ஆனால் நீங்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்கள் மாமா, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே ஒன்றும் இல்லை, நான் குழம்பு தான் டேஸ்ட் பார்த்தேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு அப்படியே நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இதுதான் உண்மை, சரி நீ தள்ளுறியா அப்படிங்கிறாரு. சரி தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் நவுந்திருப்பீங்க. அவர் கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனில் வந்து அந்த கொத்தமல்லி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டு அந்த மாதிரி கடைசி அந்த ஃபைனல் டச் வேணுங்கிறதுலாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே சைடில் அந்த கிச்சனில் தான் ஆனால் லைட்டாக ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே தான் பார்க்குறாரு. என்ன எங்கே நிற்கிற நீ டைனிங் டேபிள் போ, நான் வரேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் முடிங்க, நானும் உங்கள் கூடயே வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த மனுஷன் வந்து ஒரு யோதரை டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவரோட கையில் வந்து அந்த கிரேவியை லைட்டாக கூட்டிகிட்டு அவர் லிக் பண்ண போகிறாரு. டக்குன்னு நீங்கள் அவரோட கை வச்சுட்டு நான் தான் டேஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு திருப்பியும் அப்படியே லைட்டாக அப்படியே ஒரு நிமிஷம் அப்படின்னா நக்கிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக நக்கிட்டு அப்படியே பிடிச்சி அப்படியே லைட்டாக முத்தம் கொடுக்குற மாதிரி, ஓகேவா, அப்படியே அப்படியே அள்ளி கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டு. அவருக்கு இங்கே ஹார்ட் பீட்லாம் டப்பு 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 டப்புன்னு ரைஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு வாசி ஐயோ என்னடா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா சூப்பர் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி அப்படியே பார்க்குற அடுத்த தருணம் டபக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே ஒரு ஹேண்டு, அவரோட ஹேண்ட் வந்து ஆக்சுவலாக உங்கள்கிட்ட உங்கள் 2 கையுமே அவரோட ஒரு ஹேண்டை பிடிச்சிருக்கும். வாயிலேருந்து பொறுமையாக இப்போ தான் எடுத்து இருந்திருப்பீங்க. அவரோட ஒரு கை ஃப்ரீயாக இருக்குல்ல, அந்த கை அப்படியே உங்கள் கழுத்தை நல்லா அப்படியே டைட்டாக கிராப் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு வந்து நீங்கள் அப்படியே ஒரு செகண்ட் பார்க்குறீங்க தான். அப்படியே நீங்கள் எப்படி வந்து அவரோட கையை வந்து இப்போது கடித்து இழுத்தீங்களோ அந்த இதை சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி உங்கள் லிப்ஸுக்கு அவர் தர்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி முத்தம் அவர் தர்றாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக்கு. அந்த மனுஷன் வச்சு நிரப்பி எடுக்கிறாரு. லைக் அதை வந்து டீப்பாக்கிட்டே போவாங்களே அந்த மாதிரி அவர் உங்களுக்கு முத்தம் தந்துட்டுருக்காரு. அப்படியே அடுத்த செகண்ட் நீங்கள் வைடாக கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கு, செம்ம ஷாக்கு. பொறுமையாக அவரே விட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே டப்புன்னு உங்கள் வாயை மூட்டிட்டு ஒன்றுமே சொல்லலை. அந்த இடத்த விட்டு டக்குன்னு நீங்கள் நவுந்து போயிருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே துரத்துறன்னு ஊற்றுது, ஒன்றும் சொல்ல முடியல, எதுவும் பண்ணவும் இல்லை. அவர் இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா யோசிச்சுட்ருக்காரு உங்களை பார்த்து. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்காலை என்ன ஒரு மாதிரி எம்பாரசிங் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே அமைதியாக அந்த கிரேவியை வச்சுட்டு அந்த மனுஷன் கடன்னு அவரோட ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் அப்படியே அந்த டைனிங் டேபிளே குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அப்படியே பொறுமையாக அவர் வச்ச அந்த கிரேவியும் அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பீங்க, உங்கள் ரூமுக்கு போயிருந்திருப்பீங்க. ஒரு 10 o'clock ஆயிருந்திருக்கும். அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு பொறுமையாக ஹாலுக்கு வராரு. அவருமே இப்போ சாப்பிட்றாரு. ஒரு 2-3 தான் சாப்பிட்டுப்பாரு. சாப்பிட்டுட்டு கடகடன்னு லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஷோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் உங்கள் பெட்ரூமுக்கு போன அடுத்த செகண்டு அப்படியே செம்ம ஷாக்கு. அப்படியே அரண்டு போய் என்ன நடந்துச்சு இப்போது, என்ன ஆச்சு மாமா, என்ன
அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அவர் கொடுத்த உங்களுக்கு அந்த முத்தம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. ஒரு நிமிஷம், நான் எனக்கு காலையில் காலேஜில் கேட்கும்போது மாமா யாரையோ லவ் பண்ணுற மாதிரி சொன்னாங்களே, அப்போ அது யார்? மாமா இப்போ எனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுக்கு மாமா துரோகம் பண்ணுறாங்களா, இல்லை மாமா என்னதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு நாக் பண்ணுற சத்தம். நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே இந்த கதவை பார்க்குறீங்க. இங்கே பார்த்தா ஜங்குவால் நாக் பண்ணிருக்காரு போல். நீங்கள் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க கதவை. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன அது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஹாலுக்கு வரியா? வேண்டாம், நான் வரல, எதாக இருந்தாலும் நாளைக்கு சொல்லுங்கள். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டேன், ஹாலுக்கு வா. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் போது, நான் பேசணும்னு சொன்னால் கேளு வையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு உள்ளே வந்திருப்பாரு. லைட்டை போட்டுட்டு, இந்த பார், உங்ககிட்ட எனக்கு காலைல சொன்னேன்னா அது வேறு யாரும் இல்லை, அது நீ தான். அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஷாக்கு. ஆமாம், எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. இன்னைக்கு பாடின பாட்டை கூட உனக்காக நான் டெடிகேட் பண்ணது தான். ஏன்னா 1000 பேர் காதலிச்சாலும் நான் உன்னை தான் காதலிக்கிறேன். உன்னோட 1000 டைம்ஸ் பெட்டராக அழகாக இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும். ஐ லவ் யூ. இதை தான் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சது, வேறு எதுவும் இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பார். இப்போ தான் ஜங்குவாக ஆக்சுவலாக மனசு அப்படியே ஒரு மாதிரி அப்பா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பல நாள் அவர் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜங்குவாக ஆக்சுவலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் அவர் தூங்கிட்டார். ஆனால் உங்கள் தூக்கம் போயிடுச்சு. நீங்கள் என்ன மாமா சொன்னாங்க, என்ன காதலிக்கிறாங்களா, எப்படி? உங்களால் அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கும் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த ஓவர் நைட்டு நீங்கள் அவரை பற்றி ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அவர் மேலே உள்ள ஃபீலிங்ஸ் அப்படியே டெவலப் ஆகிட்டே ஆரம்பிச்சுருக்கும். முன்னாடி அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா லைக் மாமா, நம்ம மாமா அப்படிங்கும்போது ஒரு ஆசை, ஒரு தூண்டல் எல்லாமே வந்திருக்கும்ல. ஸோ அந்த ஃபீலிங்ஸு. ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஏன் மாமா, அதனால தான் மாமா எவ்வளோ பேர் கொடுத்தும் வேணாம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. உங்களால் அந்த முத்தத்தை மறக்கவே முடியல. அப்படியே பொறுமையாக ஒரு மிட் நைட் இருக்கும், ஒரு 4:30 சம்திங் இருக்கும். அந்த கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே அந்த பொசிஷனில் நின்று பார்க்குறீங்க. இப்படி தானே மாமா எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த இடத்த கூப்பிட்டு வந்துட்டிங்க. ஸோ மார்னிங் எழுந்திருக்கும். இன்றைக்கி லீவ் தான். ஸோ உங்கள் அம்மா ஏறக்குறைய வரத்துக்கே 7-8 ஆயிருந்திருக்கும். காலிங் பெல் அடிக்கிறாங்க. இங்கே உங்கள் மாமா தான் எழுந்திரிச்சிருந்துருப்பாங்க. அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பொறுமையாக பல்ல விளக்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் ஒரு 8:30 மணி போல் எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. எழுந்திரிச்சிட்டு உங்கள் மாமாவெல்லாம் பார்க்குறதே இல்லை. அப்படியே ஐ கான்டாக்டெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்க. அப்படியே அவரால் உங்களை நிமிர்ந்து பார்க்கவே முடியல. லைக் நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் அவரால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருந்துகிட்ருக்காரு. நேற்று நைட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா, எனக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறதால இல்லை ஏதாவது அப்படியே தண்ணி குடிச்சிட்டு 2 பேர் படுத்துட்டிங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா மாமா சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணாங்க. அப்படியா, இருக்கா, எனக்கு இருக்குமா, இருமா நான் சூடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையுமே ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே நிற்பாட்டுறீங்க. உங்கள் அம்மா சாப்பிட்டு டீ சூப்பராக செஞ்சுருக்கடா டே ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே இது பண்ணுறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் சரிக்கா நான் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி சந்தையில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி போடா அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு அம்மா நானும் போட்டா அப்படிங்கிறீங்க. போயிட்டு வா ஏன் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து வாங்கிட்டு வா. சரி. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. மாமா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் சரி அப்படிங்கிறாரு. ஐயோ இவளை பார்க்க முடியல, இவளை ஃபேஸ் பண்ண முடியலங்கிறதுக்காக தானே சந்தேக போகிறேன்றத ஒரு ரீசனை வச்சேன். இவள் வேறு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்து நம்ம தான் தப்பு பண்ணல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் பிரேவாக இருக்குது. அந்த மனுஷனுக்கு உறுத்தி தள்ளுது. இப்போது நீங்கள் உங்கள் மாமாவோட பைக்கில் போகிறீங்க, இடுப்புலலாம் கை வைக்கல, நார்மலாக ஓகே. கட்டைப்பை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சந்தையில் போயிட்டு நிறைய காய்கறிலாம் அடித்து பிடிச்சி வேறம் பேசி உங்கள் கையில் வந்து அவர் ஆக்சுவலாக கட்டைப்பையை கொடுக்கல, அவர் தான் தூக்கிட்டு வராரு. பரவாயில்ல நான் தூக்கிட்டு வரேன் மாமா, பரவாயில்ல நான் தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்கல, அப்படியே ஜஸ்ட் கீழே பார்த்துட்டு அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஒரே கட்டைப்பையை மட்டும் நீங்கள் அப்படியே மடியில் வச்சுட்டு அப்படியே இப்போது வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கும்ல, ஸோ அதனால் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே அப்படியே வச்சுட்டு அக்கா எங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அம்மா தூங்க போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கிளம்புறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. லைக் டக்குன்னு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மதிப்பு தெரியாமல் போயிடும்ல. அதனால் கொஞ்சம் அலையவில்லான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜங்குக்கா அப்படியே வச்சுருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ சரி நான் என் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கடன்னு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு வந்திருப்பார். இங்கே பையன் வந்து நெட்டில் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்கறிலாம் அரிஞ்சு மதியானத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கா. இங்கே பொறுமையாக ஜங்குகா வந்து அவரோட ரூமை விட்டு வெளில வந்திருப்பார். பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையன் செஞ்சிட்ருக்கா. டக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கிச்சனுக்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணுற அப்படிங்க. அவள் அப்படியே டக்குன்னு ஒரு வாய்ஸ் கேட்டால் நம்ம பயப்பட மாட்டோம், அதுமாதிரி பயந்ததும் அம்மா அப்படி சொல்லிட்டு இது குதிச்சிருப்பீங்க பாருங்கள். பார்த்தா அந்த சாம்பார் வைக்கிற அந்த கிண்ணத்தில் அப்படியே கைப்பட்டு அப்படியே சுட்டிருக்கும். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு உங்கள் கையை பிடிக்கிறாரு. என்ன என் பார்த்து பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ரன்னிங் வாட்டரில் அப்படியே வச்சுட்டு கொஞ்சோண்டு மாவு எடுத்து அப்படியே கையில் வைக்கிறாரு. ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரியே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. டக்குன்னு அவரோட ஐஸ் அப்படியே டவுன் ஆகிட்டு நான் பண்ணுறேன் நீ போ அப்படிங்கிறாரு. இல்லை நானே பண்ணுறேன், நான் பண்ணுறேன் நீ போன்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அமைதியாக கையை அப்படியே வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ பொறுமையாக உங்கள் அம்மா எழுந்திரிச்சு வந்திருப்பாங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா உங்கள் கையில் அடிபட்டிருக்கு. ஏன் உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது, அதான் உனக்கு வராதுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னம்மா பண்ணுறது, திடுதப்புன்னு மாமா என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க, அதில் பயந்துட்டேன் நான். ஏன்டி என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கெல்லாமா பயப்படுவ அப்படி சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இங்கே ஒரு வழியாக ஒரு சமைச்சு வச்சுருப்பாரு. அவங்க அம்மா எல்லாருமே சேர்த்து சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வழியாக அன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளிலலாம் போயிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் ஜங்குகா அவங்கள கேர்லாம் பண்ணுறாரு. ஃபேஸ் பார்க்க மாட்டார், கண்ணை பார்க்க மாட்டார், இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் மார்னிங் இப்போது நீங்கள் வந்து போகிறீங்க, வேணுக்குன்னே லேட் ஆக்குறீங்க. லேட் ஆக்குனதும் இங்கே போடி பஸ் ஆகுது, டைம் ஆகுது, போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து மாமா அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. என்னை அந்த முக்கில் வரைக்கும் விட்டுட்டு வாங்க, டைம் ஆகிடுச்சு, நான் நடந்து போனால் கூட பஸ்ஸு மிஸ் ஆகிடும். வயன் நான் எப்படி அப்படிங்கிறாரு. விடுங்க மாமா, டைம் ஆகுது, நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை, யாராவது பார்த்தாங்கண்ணா அப்படிங்கிறாரு. பார்த்தாங்கண்ணா என்னது, சரி நான் அழைச்சிட்டு போகிறேன். அவர் அப்படியே அமைதியாக மாஸ்க் அது இதுன்னு போட்டு எப்படியாவது கவர் பண்ணோம்ல. ஸோ உங்களை அழைச்சிட்டு போயிட்டு குடுன்னு அந்த இடத்துட்டு கிளம்பி வந்திருப்பாரு. அப்பா நம்ம நல்ல வேலை யாரோட கண்ணிலையும் மாட்டலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா முடியலையே சாமி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் வேறு மாற்றிருந்துருப்பாங்க. ஏன்னா எவளாவது நம்ம பார்க்காத நேரம் பார்த்துருப்பா, இந்த ட்ரெஸ் கோட் தான் அவர் போட்டிருக்காரு, காலேஜுக்கு வந்து தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையே மாற்றிட்டு கடைன்னு இவரும் வேறு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு போயிருந்திருப்பாரு. இங்கே நீங்கள் அப்படியே இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குகாவை நீங்கள் வாட்டி வதைக்கிறீங்க. இங்கே இப்போ கிளாஸ்லாம் நடக்குது, அந்த மனுஷன் உங்களை பார்த்து நடத்துவார்ல, ஆனால் இப்போ உங்களை பார்த்து நடத்துகிறா, தியாவெல்லாம் பார்த்து நடத்துகிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் காண்டாகுது. ஏன்னா தியாவெல்லாம் பார்த்து நீங்கள் நடத்துவீங்களா, ஓ அப்படி போச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிஞ்சு போயிருக்கோம்.
சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பாரு. இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க, எதுவுமே சேஷ்டம் எதுவுமே பண்ணவே கிடையாது தான். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வீட்டுக்குமே போயாச்சு. அந்த மனுஷன் வரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. எப்பவுமே டிவிலாம் பார்ப்பீங்களா, அதனால் டிவியை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அந்த மனுஷனோட பைக் சத்தம் வந்ததும் நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்க, கதவுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சிருப்பீங்க. அந்த மனுஷன் வந்து கதை வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்கும், ஈவினிங் டைம் தானே. ஸோ அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஷூவை கட்டிட்டு வராரு. வந்து பார்த்தா அடுத்த செகண்ட் நீங்கள் டக்குன்னு கையை கிராப் பண்ணி பிடிச்சிட்டு இழுத்துட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் செம்ம ஷாக்கு. வெடுக்குன்னு பிடிச்சிருது கதவு பக்கத்தில் நிற்க வச்சா யாராக இருந்தாலும் ஷாக் ஆகாதா? அந்த மனுஷன் அப்படி தான் இருந்துகிட்ருக்காரு. என்ன அப்படிங்கிறாரு. இன்றைக்கி ஏன் என்னை பார்த்து பாடம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு டீப் டோனில் கேட்குறீங்க. நான் 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 நடத்தினேனே, பாடம் நடத்ததா கேட்கல, என்னை பார்த்து ஏன் நடத்தலைன்னு தான் கேட்டேன். அது அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜஸ்ட் ஐஸை மட்டும் பார்க்கவே மாட்டுறாரு. கண்ணை பார்த்து பேசுமாம்மா, நான் உன்னை கண்ணை பார்த்து தானே பேசிகிட்ருக்கேன், என்ன தாண்டி என்ன தான் வேணும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்குறாரு. நீ சொல்லு, நான் கேட்டதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை? ஏன் எனக்கு நீ எப்படி பார்ப்ப எப்படி பார்க்க மாட்டேன்னு தெரியாதா? நீ சொல்ல புரியா இல்லையா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. என்னால் உன் கண்ணை பார்க்க முடியல பையன், ஏன் அப்படிங்கிறீங்க. தப்பு பண்ணால் எப்படி கண்ணை பார்க்குறது அப்படின்னு அவர் கேட்குறாரு உங்கள் கண்ணை பார்த்துட்டு. தப்பா? என்ன தப்பு? நம்ம 2 பேர் தப்பு பண்ணாமல் என்ன? அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன பேசுகிற, முதல்ல கைக்கு கேட்டு அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு அவர் போகிறாரு. அப்படியே போகிற ஜங்குகையே பார்த்துட்ருக்கீங்க. அவர் கரெக்டாக ரூமுக்கு தான் போக போகிறாரு. மாமா என்ன சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா, ஏன் எனக்கு பசிக்குது. சாரி, ஏன்னா 2 பேரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடுவீங்க. அவரை ட்ரெஸ்ஸுமே மாற்றி வந்திருப்பார். ஒரே சிங்கிள் பிளேட்டு தான், எல்லாத்தையுமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஒரு சேரை பக்கத்தில் போட்டிருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. பொறுமையாக வேறு ஒரு சீட்டில் ஆமாம் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள சேரை அப்படியே பார்த்துட்டு காட்டுறீங்க. இல்லை நான் இங்கே வந்து உட்காரு மாமா அப்படிங்கிறீங்க. இல்லை நான் இங்கே உட்காரு மாமா. அவர் அப்படியே பொறுமையாக போய் உட்காந்துருப்பாரு. எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக அந்த சேருக்கு? ஏன்னா ஊட்டி விட போகிறதே நீ தானே. இப்போ எடுக்கணும் உங்களை பார்க்குறாரு. இந்த காயம் என் கையில் வந்த காயம், நேற்று பண்ணது நீ தான். நீ வரலனா இந்த காயம் எனக்கு வந்திருக்காது, என்னால் சாப்பிட முடியல, அதனால் நீ தான் எனக்கு ஊட்டி வரணும். நல்லா வந்து மாட்டோம் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் இருந்துட்டுருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னா எப்படி சொல்கிறதுன்னா அவரோட ஒரு ஹேண்டை பிடிச்சிட்டு இரும்மா சாதம் கையில் ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவரோட ஃபிங்கர்ஸ் அப்படியே நீங்கள் லிக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இப்போ விடுமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அவரோட கையை விடுறீங்க. அடுத்த வா கொடுக்குறாரு. நீங்கள் அந்தமாரி சப்புறீங்க. இந்த பாரு வையன் ஒழுங்காக வா வாங்கு, இல்லைனா நீயே சாப்பிட்டு போ, ஓகே அமைதியார் அப்படிங்கிறாரு. நான் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணானா? அமைதியாக நான் தானே சாப்பிட்டுருக்கேன், ஏதாவது பேச்சு கூட நான் பேசலை, அப்புறம் என்ன மாமா வதைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி கப்பச்சப்புன்னு வாய மூடிட்டுருக்காரு. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. ஃபைனல் டச்சில் அப்படியே அவரோட கையை அப்படியே ஃபுல்லாக லிக் பண்ணி எடுத்துட்டீங்க. நீங்கள் அதை கடைசியாக அதை சுண்டு விரலை முடிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அமைதியாக இருக்கார். போதுமா என்ன சாப்பாடு வைக்கவா அப்படிங்கிறாரு. போதுமாம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே பொறுமையாக சாப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே உங்கள் 2 காலையுமே அவரோட ஒரு தைஸில் போட்டிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன தான் இவ பண்ண ட்ரை பண்ணுறேன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட நெக் இருக்கும்ல, ஸோ அந்த நெக்கை நேற்று
அவர் வந்து உங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது எப்படி அந்த நெக்கை பிடிச்சாரோ அதே மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக அவரோட உதட்டிக்கிட்ட போகிறீங்க. அவர் அப்படியே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தள்ளிவிட போகிறாரு. ஆமாம், இந்த மாதிரி பொசிஷனில் தானே மாமா கை வச்சுருந்தேன் நேற்று, எனக்கு இப்படி தானே மாமா எனக்கு முத்தம் கொடுத்துருந்துருப்பேன். ஓ அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் திருப்பி அப்படியே அமைதியா ஐயோ என்ன தான் பண்ணுறா இவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டுருக்காரு. தப்பா அது ஏதோ ஒரு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், அதுக்குன்னு சாரி. தெரியாமல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட உதட்ட லைட்டாக ஓப்பன் பண்ணி கட்டுங்க. பார்த்தா அவரை அப்படியே பல்ல வச்சு லைட்டாக கடித்தோம்னா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. தெரியாமல் பண்ணதா இப்படி பண்ணியிருப்ப, தெரியாமல் பண்ணுறதுனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு எடுத்து வந்துருக்கணும் மாமா. நீ அப்படியே உரின்னு ஸ்டாம்ப் அப்படி உறிஞ்சிட்டு இருந்த. அப்படி தானே? அப்புறம் அது எப்படி தெரியாமல்? அது ஏதோ ஒரு ஃபீலிங்கில் இருந்தால் தெரியாமல் கொடுத்துட்டேன். நீ பண்ணதால தான் நான் கொடுத்தேன், இல்லைன்னா நான் இந்தமாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். ஓகே, நான் இன்றைக்கும் அந்த மாதிரி தான் உன் கையை லிக் பண்ணேன். ஆனால் நீ ஏன் இப்போ கொடுக்கல? ஏன் கண்ட்ரோல் பண்ணிருந்த? இதுக்கு அவருக்கு பதிலே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. சொல்லுமாம்மா, நேற்று உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னேன். அப்போ அட்லீஸ்ட் இன்றைக்கும் அதுமாரி தானே நீ பண்ணியிருந்துருக்கணும். எங்கே பையன் முத்தம்? அப்படியே அவர் கல் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட கால்லேருந்து அப்படியே உங்கள் காலை எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக அவரோட கழுத்தையுமே விட்டுருந்துருப்பீங்க. அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ஜங்குகாவுக்கு முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது. அதனால் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு அப்படியே அவரோட கழுத்தை அதே மாதிரியே பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளசண்ட்டாக அப்படியே ஒரு முத்தம் தரீங்க. ஜங்குகா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அந்த சாப்பிட்றது அப்படியே விட்டுருப்பார். அவரோட கை அப்படியே பொறுமையாக அவங்க இடுப்பை பிடிக்கும். டக்குன்னு சென்ஸ் ஆகிட்டு அப்படியே இந்த இடுப்புலேருந்து கையை எடுத்து வந்துருப்பார். நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த முத்தத்தை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மிக் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்னா, எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன். இதை பார், நேற்று உனக்கு நான் கிறிஸ்டல் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு உன் மேலே லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீ கொடுத்ததுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கணும்ல? அப்படி ஒன்றும் இல்லையே மாமா, சும்மா தான் தோணுச்சு கொடுத்தேன். ஓகேவா, பாய். இந்த பார், எதாக இருந்தாலும் ஏதாவது சொல்லிட்டு போ அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் அந்த கதவை சாத்திட்டு நீங்கள் மட்டும் போயிட்டீங்க. என்னால் இந்த இடத்துல இருக்கவே முடியல, ரொம்ப ப்ரெஷரிங்காக இருக்குது. கடவுளே, அக்காட்ட சொல்லிட்டு இடத்த விட்டு கிளம்பிடலாமா? இந்த இடத்த விட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலியில் அப்படியே கை வச்சுட்டு இருக்காரு. அப்படியே பொறுமையாக அவங்க அம்மா வந்து நைட்டு ஒரு 9 மணி போல் வந்திருப்பாங்க. எங்கள் ஜங்குக்கா வந்து, அக்கா என்னடா அப்படிங்கிறாங்க. நான் வந்து வேலை பார்க்குறேனேக்கா. ஆமாம், அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருக்கா, அவரும் வீடு வந்து இப்போ தான் வாங்கியிருக்காரு போல், அதான் கூட ஒரு ரூம் கூட எக்ஸ்ட்ரா இருக்கான். ஸோ அவர் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் ஆகுது. நான் அவர் கூட வேணால் ஸ்டே பண்ணிக்குவா? ஸ்டேன்னு என்ன 2 நாளா? இல்லைக்கா, இனிமே அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமான் இருக்கேன். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அவர் உங்களை பார்க்க கூட இல்லை. என்ன புதுசா? ஏன் இங்கே கம்ஃபர்டபுளாக தானே இருக்க? உனக்கு இங்கே ஏதாவது வேணுமா? வேணா கேளு ஜங்குக்கா. அதெல்லாம் இல்லைக்கா, நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். நான் சொல்கிறேன்க்கா, பாவம் அவனுக்கு வேறு சமைக்க தெரியாதா, கொஞ்சம் கஷ்டப்படுறான். அதுக்குன்னு சமையல் ஆள் போட சொல்லு. உன்னைய கேட்பான்? அதெல்லாம் முடியாது, நீ இங்கே இரு. அக்கா, இதை பற்றி பேசாத ஜங்குகா, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இங்கே அப்படியே அவர், ஓ அக்காவும் புரிஞ்சிக்க மாட்டேது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு
தலைவலியில் அப்படியே அந்த மனுஷன் இருந்துட்டுருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோதான் செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. எவ்வளோ கொழுப்பு என் மாமாவுக்கு இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அன்றைக்கி அவரோட அவர் வந்திருக்கும், உங்களை பார்த்து நடத்தியிருந்திருப்பார்லாம், ஒரு 2 தடவை பார்த்துருந்துருப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பார்க்கல. அன்றைக்கி ஈவினிங் வருது, அவருக்கு அந்த ஈவினிங் போகவே பயமாக இருக்குது. ஏன்னா நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கா. அதனால் அந்த ஈவினிங்ஸ் போகவே அவர் ஸ்கிப் பண்ணுறாரு. எப்பயுமே வர டைம் அவர் வரவே கிடையாது. மணி 5 ஆகுது 6 ஆகுது, இங்கே உங்கள்கிட்டேருந்து காலே வந்திருக்கும், அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் இங்கே ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் வயான் அப்படிங்கிறாரு. எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே வீட்டில் இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்க. ஐயோ என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. அவர் அப்படியே பொறுமையாக போயிட்டு கதவை அப்படி ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் யாருமே இல்லை. அப்படியே கொடுக்கணும்னு அவரோட ரூமுக்கு ஓடிட்டு அப்படியே டப்புன்னு லாக் பண்ணிட்டாரு. அப்பாடா, ரூமுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்படியாவது அக்கா கிட்ட ஒரு 4-5 தடவையாவது பேசி இடத்த விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் நினைக்கிறீங்க கிளம்பிடுவியாம்மா நீனு? அவர் அப்படியே ஷாக்கு. நீ நீ எப்படி என் ரூமில்? நீ முதல்ல சொல்லு, நீ எதுக்கு இப்போ கிளம்பணும்னு நினைக்கிற? அது சும்மாதான். நீ சொல்லு மாமா, சும்மாங்க, அது எனக்கு எரிச்சலாக வருது. பார், இது சரி வராது. எது எது நான் வேற உன் மேலே ஆசை வைக்கிறது, அதுக்கு அது தப்பாக இருக்கு வையன். என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியல வையன். நான் என் ஃப்ரெண்டோட தான் போகிறேன். தயவு செஞ்சு இதில் நீ இன்வால்வ் ஆகாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அவர்கிட்டக்க வந்துட்டு அப்படியே பொறுமையாக அவரை ஹக் பண்ணுறீங்க. வையன் ஜஸ்ட் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நீங்கள் அப்படியே இன்னும் நல்லா டைட்டாக அவர் தள்ளி விட நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வையன் நானே ரொம்ப கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணி ஏதாவது இது பண்ணாத வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட கழுத்தை அப்படியே பிடிக்கிறீங்க. இந்த பார், முதல்ல கைக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துலேருந்து அப்படியே கையை எடுக்கிறாரு. நீ முதல்ல தள்ளி போ, இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமோட லாக்கை அன்லாக் பண்ண போகிறாரு. நீங்கள் டக்குன்னு அப்படியே கையை அப்படியே வச்சுட்டு மாமா என்ன நீ அன்னைக்கு கிச்சனில் எனக்கு முத்தம் இந்த மாதிரி பார்த்தா இது பார்வை, நான் பண்ணுறது நான் பேசுகிறது எனக்கு புரியுதா? நான் முதல்ல ரூம் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. மாமா தானே சொன்னேன், இப்போ நீ தரியா நான் தரட்டா? இது பார், அது ஒரு ஃபீல், நான் அப்போ தந்த அவ்வளோதான். ஓகே, இப்போலாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் இல்லை. அப்போ என் மேலே உனக்கு ஃபீலிங் இல்லை. தயவு செஞ்சு ரூம் விட்டு கிளம்புறியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட ஷர்ட் இருக்கும்ல, ஒவ்வொரு பட்டன் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறோம் என் முதல்ல கைக்கு ஈடாதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு விடுக்கணும் உங்கள் கையை முடிச்சு ரிமூவ் பண்ணுறாரு. மாமா மேட்ரு பண்ணலாமா? என்ன சொன்ன அப்படின்னு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் ஷாக்கு. மேட்ரு பண்ணலாமான்னு கேட்டேன். இது பாரு, இது ஏதோ பார்த்து கெட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு வாய் மூட்டு தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பட்டன்ஸ் அவுத்துருப்பீங்க. இப்போ பார்த்தா லைக் ஒரு பட்டனில் தான் அவரோட இது இருந்துகிட்ருக்கு. இப்படி பிடிச்சி இழுக்கிறீங்க, இந்த ஒரு பட்டனாக அருந்து அப்படியே விழுந்திருக்கும். உனக்கு ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? ஏய் இப்போ என்னடி உன் பிரச்சனை? ஆமாம், எனக்கு ஆசை இருந்துச்சு, முத்தம் தந்தேன். நானும் சரி போனால் போட்டு ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி நானும் நடிக்கலான்னு நினச்சேன். நான் ஒவ்வொரு சீன் போடுற. ஆமாண்டி, அக்கா மகளுக்கு ஆசை வைக்காமல் என்னை யார் மேலே ஆசை வைக்க சொல்கிற? ஆமாம், எனக்கு உன் மேலே லவ் இருக்குதா? என்ன பண்ண சொல்கிற? என்ன பண்ணோம்? முத்தம் கொடு.
பார்வையன், நீ என்னை டீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை சும்மா விளாட்டுறதுக்காகவோ இல்லை, நான் பண்ண ஆரம்பித்தேன்னா விட மாட்டேன்டி அப்படிங்கிறாரு. உனக்கு இப்போ வரைக்கும் தைரியமே இல்லைல்ல, சும்மா பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப வாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டபக்குன்னு என்ன பண்ணியிருந்திருப்பாருன்னா, உங்களை அப்படியே அந்த கதவை கிட்டக்க அப்படியே அணைச்சிட்டு அந்த மனுஷன் அதே மாதிரி உங்களை நெக்கில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே அந்த மாதிரி அப்படி வைல்டாக உங்களை முத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு நீங்களுமே அவருக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணுறீங்க. உங்கள் கை அவரோட இடுப்பை தாண்டி அப்படியே அவரோட அப்படியே எப்படி சொல்லணும்னா முதுகு கிட்டக்க போய் அப்படியே அவங்க நெய்யில் வச்சு அப்படியே அதை ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு வலிக்குது. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்காக உதற எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அவரோட லோவர் லிப்ஸை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி கடிச்சிட்டு திருப்பியும் அப்படியே முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணுறா அவ அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் பொறுமையாக அப்படியே விடுறீங்க. விட்டு முடிச்ச அடுத்த செகண்ட், எனக்குமே ஒன்று பிடிக்குமாம்மா, ஐ டு லவ் யூ. அவர் அப்படியே ஷாக்கு. வாட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எனக்கும் மேலே ஆசை இருக்குதான், ஆனால் நான் வெளியில் காட்டினது கிடையாது. நானுமே அவனை லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு திருப்பி அவரோட அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே டக்குன்னு உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு, போதும் ஐயன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரோட வாயை நீங்கள் பேச விடலை. திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவரை டப்புன்னு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொத்துன்னு அவரோட பெட்டில் போட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே, அம்மாவுக்கு இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட ஷர்ட்டை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக உங்களுக்கு அங்கங்கன்னு முத்தம் தராரு. இங்கே நீங்கள் அப்படியே பொறுமையாக அவரோட பெல்ட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிப்பியாக அன்ஜிப் பண்ணியிருப்பீங்க. அந்த மனுஷன் என்னடா இவ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷாக் ஆகி, ஆனாலும் அவர் வந்து ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. உங்கள் கை அங்கங்கன்னு ப்ளே பண்ணுது, அதே மாதிரி அவருமே அங்கங்கன்னு உங்களுக்கு முத்தம் தந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் எல்லாமே ஃபைனலி உங்களுக்கும் அவருக்கும் அந்த நாள், அதாவது ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வைல்டாகவே போயிருந்துருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து அப்படியே அவரோட பெட்டில் அப்படியே லே பண்ணிவிட்டு அவரோட நெஞ்சில் தான் அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரோட ஃபேஸ் அப்படியே உங்களை பார்க்குற மாதிரி வச்சுட்டு, மாமா நீ எனக்கு மட்டும்தானே? ஆமாண்டி. அதுனா ஒரு நக்கலான சிரிப்பு, ஏன்னா நீ அதை சந்தேகமாக கேட்குறல அதான் அப்படிங்கிறாரு. ஓ, அம்மாக்கிட்ட எப்போ சொல்லலாம்? அது தெரில, ஆனால் சீக்கிரமாக சொல்லணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இங்கே வந்து எல்லாமே அந்த சாப்பிட்றது அதெல்லாம் நைட் ஷிஃப்ட்டு, அதனால் நீங்களும் அவரும் தான் சமைக்கிறீங்க. நீங்கள் ஆக்சுவலாக சட்னி வதக்குறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக அவங்க பின்னாடி நின்றுட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கடலிங் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறாரு. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஜஸ்ட் அதை அப்படியே கிள்ளிக்கிட்டே இருக்கார். மாமா வாய் முட்டு இருமாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்றீங்க. நான் வாய் முட்டு தானே இருக்கேன், சாரி கையை முட்டு சும்மா இருமாம்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே திரும்பிட்டு என்ன சொன்னீங்க, அதெல்லாம் இருக்க முடியாது, என்ன பண்ணுவியா அப்படிங்கிறாரு. ஒரு புறத்தை அப்படியே தூக்கிட்டு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ல, இல்லை எனக்கு தெரியாதே, தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறாரு. நடிக்காத, நீ எதுக்கு இதுமாரிலாம் பேசுனா எனக்கு நல்லா தெரியுது, பட் அப்படின்னு தெரியுங்க டாவா அப்படிங்கிறாரு. அப்போ நீ மட்டும் கோபத்தில் என்ன டீ போட சொல்லையா நீ? உன் வயசு என்ன என் வயசு என்னடி, என்ன வயசு பொல்லாத வயசு போடலாங்க வயசு பாட அப்படின்னு சொன்னீங்க. இரு எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொல்கிறேன். உனக்கு இருக்குவா, உங்கள் மருமக சரியில்லைன்னு நான் சொல்கிறேன், எனக்கு பாட்டி இல்லை அப்படின்னு சரிங்க, அதெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. இங்கே இப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகியிருந்திருக்கும். உங்கள் அம்மாவுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது, ஆனால் நீங்கள் சீக்கிரட்டாக கடல் பண்ணுவீங்க. அவருங்க கிளாஸ்க்கு வந்து லைட்டாக சிரிப்பார்.
எல்லாருக்குமே இதுவே தெரியும். ஆனால் ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. லைக் ஜங்குக் வந்து வயனோட வந்து அத்தை பையன், ஜங்குக் வந்து மாமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா அன்றைக்கி வந்து சந்தைக்கு நீங்கள் ஆக்சுவலாக போயிருந்துருப்பீங்களா. ஸோ அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க போல், உங்களையும் ஜங்குக்கையும். ஸோ அந்த ஃபோட்டோ காமிச்சே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை வந்து விசாரித்து பார்த்ததுல இவர் வந்து உங்களோட மாமா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிருக்கோம் உங்களுக்கே. இது மாதிரி அதனால தான் ஃபேவர் பண்ணுறாரு, அதனால தான் யாரையும் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள்லாம் வராது. ஆனால் எல்லாருக்குமே என்ன ரொம்ப ஹர்ட்டிங் ஆகுதுன்னா, வையனும் அவருமா, ஐயோ கடவுளே, அப்போ என் லவ் என்ன ஆச்சு, எல்லாம் போச்சா அப்படி சொல்லிட்டு. அதுவும் தியாவோட மனசு தான் ரொம்ப வலிக்குது. ஐயோ அவர் அப்போவே என்கிட்ட சொன்னார், லவ் பண்ணுறேன்னு சொன்னார், இந்த காலேஜுன்னு சொன்னார், என் ஃப்ரெண்டோடு சொன்னாரா, போச்சே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுகுது. இங்கே வந்து ஜங்குக்காவால் என்ன எதுவுமே சொல்ல முடியல. லைக் ஐயோ என்னடா இப்படி இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் இருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பார், அவர் என் மாமா தான், ஆனால் லவ் கிடையாது, ஓகே என்ன சொல்கிற, நிஜமாக தான். ஆனால் இன்னும் ஒரு உண்மையே சொல்கிறேன், யாருக்குமே சொல்லாதது. ஆமாம், நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம். இப்போது தெரிய வந்தது அவர் என் மாமான்றது மட்டும்தான். இன்னும் கொஞ்ச நாளில் நானும் அவரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் அப்போ நீ பர்சனலாக ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக நான் உன்கிட்ட நான் இப்பயே சொல்ல வைக்கிறேன், ஓகே. ஐயோ குண்டு மேலே குண்டு தூக்கி போட்டு என் ஊசுரை வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுது. இங்கே அப்படியே நீங்கள் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்வீங்க, இதுமாரி காலேஜில் வந்து தெரிஞ்சு போயிடுச்சுமா, ஜங்குக்கு வந்து என் மாமா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டுமா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்களா? அதுக்கு உங்கள் அம்மா, ஏன் இதில் என்ன இருக்குது, ப்ரொஃபஸர்லாம் வந்து அவங்களோட என்னது அக்கா பொண்ணை வந்து அங்கே படிக்க வைக்கக்கூடாதா என்ன? இல்லைம்மா, அதனால்தான் அவர் வந்து ஃபேவர் பண்ணுறாரு, என்னை ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்ததன் போல், அதை மாமா தான் பண்ணாமல் விட்டுருக்காரு, தடுத்துருக்காரு, அதனால் கரம் வச்சு ஏதோ பேசுகிறாங்கம்மா. ஏதோனா அது தான் சொல்கிறேனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதோ பேசினா என்ன, நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். நம்மளுக்கு வேணுங்கிறது படிப்பு, அதுக்கே நான் பண்ணுறது. இப்போ என்ன, அவன் நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கிறது தப்பாக தெரியுதா? உனக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்கா வயன்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்புறம் என்ன, அவங்க பேசுகிறதான் எதுக்கு நீ காதில் வாங்குற? எனக்கு இதில் பிரச்சனை இல்லை. நான் வேணா பிரின்ஸிபல்கிட்டே பேசுவா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 4 பேர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே லைட்டாக யோசிச்சுட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தம்பிக்கிட்ட, அதாவது ஜங்குக்கா கிட்ட, ஜங்குக்கு அப்படிங்கிறாங்க, என்னக்கா அப்படிங்கிறாரு. அம்மா உன்கிட்ட பொண்ணு பார்த்துருக்கடா உனக்கு. அக்கா எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா. அக்கா நானும் ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா. அக்கா நான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைக்கா. பின்ன எப்போ தான் கல்யாணம் பண்ணலான் இருக்கிய? கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிறாரு. இல்லை என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஏன் வயனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மனுஷன் செம்ம ஷாக்கு. இல்லை யோசிச்சு பார்த்தேன், சொந்த தம்பியே வச்சுட்டு நான் ஏன் வேறு ஒருத்தவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்? நீ நல்லா வந்தான், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, இது வரைக்கும் என் பொண்ணை நல்லா தான் பார்த்துட்ருக்க, என் பொண்ணுக்கு எல்லாமே பார்த்து பக்குவமாக செய்கிற, இதை தாண்டி வேறு என்னடா வேணும்? அக்கா நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். அப்புறம் காலேஜில் வர நீ வந்து அவளோட மாமான்னு தெரிஞ்சிடுச்சாமே, நிறையா பசங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வயன் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தா. இதே நீ அவளோட புருஷனாக ஆகிட்டுன்னு வச்சுக்கோயேன், பிரச்சனை இல்லை பாரு. ஆமாம் நான் அவள் புருஷன்தான், என்ன பண்ணுவியா? லவ்லாம் இல்லை, நாங்கள் கல்யாணமே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகலாம்ல, அதான் யோசிச்சேன்.
அக்கா நீ ஆனால் ஒரு வார்த்தை அவளை கேளுக்கா. தப்பார், அவள் என் பொண்ணு. நான் சொல்கிறத தாண்டி வேறு எதுவுமே சொல்ல மாட்டா. நீ உன் முடிவை மட்டும் என்னன்னு சொல்லு. அக்கா எனக்கு சரிதான், ஆனால் இப்போ அவள் படிக்கிறா. என்ன அவள் வேறு ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். அவள் படிப்பு பாதிலே நின்று போயிடுங்கிறதுக்கு நீ தானடா அவளை பத்திரமா நீ போய் அழைச்சிட்டு வருவ. பஸ்ஸில் அவளை இனிமேல் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. எவனாவது அவளை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவானுங்கன்ற இது பயப்பட தேவையில்ல. எல்லாத்துக்குமே நல்லது இருக்குது. எனக்கு இதான் நல்லதுன்னு தோணுது. இதில் அவளுக்கு செமஸ்டர் முடியுதுல்ல, அப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு இருக்கேன்டா. சரி நம்ம கிட்ட என்னென்னு பேசுகிறான் சரியா? உனக்கு இதில் விருப்பம் தானே? சரி பெரியவங்களாம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்கன்னா நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மனுஷன் சொல்கிறாரு. இங்கே அப்பா என் தம்பி என் வளர்ப்பு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக இப்போ வந்து அவங்க அம்மா வந்து லைக் ஊருக்கு போயிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு செமஸ்டர் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. இங்கே அதனால் ஜங்குக்காலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். இப்போ அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா லைக் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த விஷயம் பேசிட்டு வித்தின் ஒரு 1 டேயில் வந்துடுவாங்க ரிட்டன் பேக்கு. ஸோ அவளை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்துருப்பாங்க. எங்கள் ஜங்குக்கா அப்படியே டக்குன்னு உங்கள் காலை அப்படியே கிராப் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மடியில் அப்படியே உட்கார வைப்பார். என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு புருவத்தை தூக்கிட்டு அம்மா இல்லைங்கிறதுக்காக ஓவராக பண்ணுறியா? நாளான்னைக்கு எனக்கு எக்ஸாம் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கு நீ ஃப்ரீ தானே அப்படிங்கிறாரு. ஏன் நான் நைட்டே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்றாரு. ஆசைதான் படிப்போ அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்கும் நம்ம மடியில் தூக்கி வச்சுருக்கியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியே ஷோல்டரில் கையை போட்டுட்டு அவரோட கையை அப்படியே பொறுமையாக உங்களோட டாப் இருக்கும். டாப்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுடிதார் டாப் கிடையாது. நார்மலாக வீட்டுக்கு போடுவோம்ல லைக் இடுப்பு வரைக்குமே இருக்கும்ல. ஸோ அந்த டாப்புக்குள்ளே அப்படியே கை போயிட்டு அப்படியே உங்கள் பிரேசர் ஸ்டாப் அப்படியே அவுக்குது. என்ன பண்ணுறீங்க ப்ரொஃபஸர் அவர்களே அப்படிங்கிறீங்க. அக்கா எனக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்காக ஊருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த செகண்டில் அந்த மனுஷன் டக்குன்னு அப்படியே அப்படியே லைட்டாக ஸ்லைட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட் அப்படியே பொறுமையாக செக் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறாரு. பொறுக்கி வலிக்குது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. பொறுமையாக விட்டுட்டு இன்னும் எனக்கும் 3 மாதத்தில் கல்யாணம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அடிச்சுட்டு அடுத்ததை கடிச்சிட்டு சொல்கிறாரு. நான் கூட சொன்னேன் அக்கா இதெல்லாம் வேணாம்னு. ஆனால் அக்கா சொல்லிச்சு ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அனுப்பும்போது பஸ்ஸில் போகணுன்னு அவசியம் இல்லை. யாரும் அவளை ஓட்ட மாட்டாங்க, டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணாட்டி சொன்னியா? என்ன சொன்னியா அப்படின்னு கேட்குறீங்க. அவரோட கை பொறுமையாக ஸ்லைட் ஆகி அப்படியே கீழே போகுது. நான் எதுவும் சொல்லம்மா அப்படிங்கிறீங்க. இல்லை நீ தான் சொன்னியாமே இதுமாரி 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அது அவர் அப்போ தான் ஃபேவர் பண்ணார் அப்படின்னு இப்படிலாம் சொன்னியா நீ? ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. அதெல்லாம் அக்கா யோசிச்சது. சரி நான் தான் நம்மளுக்கு கல்யாணம் பண்ண போதும் அக்கா. ஹாப்பியாடி அப்படிங்கிறாரு. ஹாப்பி தான், நீ முதல்ல இப்போ கையெடுக்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஹாப்பியாக இருக்கேனே அதனால் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் என்னன்னு உனக்கு தெரியாது, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாது மாமா, முதல்ல கையெடுப்போம்மா, நீ நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ரொம்ப சீன் போடாதடி. சரி விடு, அப்போது படிக்கணும்ல நீனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்களை இறக்கி அப்படியே பெட்லேருந்து விட்டுட்டு நவர போகிறாரு. உங்கள் 2 காலை அப்படியே அவரோட காலை வந்து ஒரு காலை வந்து அப்படியே லாக் பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படிங்கிறீங்க. நீ தான் சொன்னீங்க படிக்கணும்னு, ஸோ பை அப்படிங்கிறாரு. உட்கார் மாமா அப்படிங்கிறீங்க. படிடி டே உட்கார்றா. அவர் அப்படியே உங்களே பார்த்து ஸ்மிக் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு. அமைதியாக தானே நான் உட்காந்துருந்தேன், ஏன்னா அங்கங்கே தொட்டு சொன்னி விட்டுட்டு இப்போ மட்டும் அப்படியே போனேன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுமா அப்படிங்கிறாரு. ஏன் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
தெரியாதே அப்படிங்கிறாரு. உட்காரு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு நீங்கள் அவரும் உட்காந்துருப்பார். அவர் மடியில் அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவரோட ஷர்ட்டுக்குள்ளே கையாண்டு போகுது. அப்படிங்கிறாரு. என்னடா அப்படிங்கிறீங்க. எங்கடி போதும் உன் கை, இவ்வளோ நேரம் உனக்கு போகாததான் நான் போக வச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. இதோ பார், சரி எனக்கு நீ, நான் உனக்கு பண்ணேன், எனக்கு நீ பண்ணிட்ட. ஹலோ, எனக்கு இங்கே கிடச்சிருக்கேன், இந்தியும் விட்டு பாடலை. பொறுமையாக கை கீழே போச்சு. கீழே போனதோட சும்மா வரட்ட எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்று மட்டும்தான் நீ பண்ணல. என்னது? எனக்கு இன்சர்ட் பண்ணல, மற்றபடி நீ எல்லாமே பண்ணிட்ட. இப்போ நான் லைட்டாக உன் நெஞ்சுக்கிட்டக்க கை எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ அதோட முடிச்சு போயிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு நீ பண்ண ட்ரீட்மெண்ட் தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அவருக்கு முத்தம் கொடுத்து வந்துருப்பீங்க அங்கங்கன்னு. அப்படிங்கிறாரு. உங்களோட ஹேண்டுமே அப்படியே கீழே போயிருந்துருக்கும். அவர் டப்புன்னு உங்களை பெட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது டீச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ ஒரு வழியாக வெற்றிகாரமாக உங்களுக்கும் அவருக்கும் எல்லாம் முடிஞ்சு போயிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே படுத்துட்டே அப்படிங்கிறீங்க. இப்போவே எல்லாமே பண்ணிட்டோமே, அப்போ கல்யாணத்தில் புதுசாக இருக்காதா அப்படிங்க சொல்கிறீங்களா? யாரே சொன்னது? கல்யாணத்துக்கு நான் வேறு டைமென்ஷன்ஸ்லாம் யோசிச்சு வச்சுருக்கேன்டி. அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, நீ தான் எல்லாத்தையுமே பிஞ்சிலே பழுத்து கேசாச்ச நீனு அப்படிங்கிறாரு. ஹலோ, அப்படிலாம் இல்லை. சி நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரிஞ்சாலும் கூட தெரியாத மாதிரி காட்டிப்பாளுகடி. அட்லீஸ்ட் ஒத்துழைப்பாளுக, ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். ஆனால் அவளுக்களாவே ரிட்டர்ன் பேக் பண்ண மாட்டாளுக்கு. ஆனால் நீ பண்ண பற்றியா மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. எனக்கு அப்பயே தெரிஞ்சது நீ பிஞ்சிலே பழுத்த கேஸுன்னு. அதனால் உனக்காக நான் அட்வான்ஸ்டு வெர்ஷன் நிறைய யோசிச்சிருக்கேன். கொஞ்சம் அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஸர் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகா வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னா உங்களுக்கும் அவருக்கும் அதுக்கப்புறம் படிப்பு, கடலிங், கிஸ், ஹக், எவ்ரி திங். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து செமஸ்டர்ஸ் எல்லாமே முடிச்சு போயிருந்துருக்கும். ஊரில் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு ரிசப்ஷன் வந்து இங்கே சிட்டிலேயுமே வச்சுருந்துருப்பாங்க. இங்கே வந்து காலேஜில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருக்கும் வையனும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா கேர்ள்ஸும் அப்படியே ஒரு செம ப்ராசஸ் ஆகுதுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் நீங்கள் வரீங்க, அதான் கழுத்தில் தாலி, கொஞ்சம் புது பெண் மாதிரி வந்திருக்கீங்களா எல்லாம் பார்த்துட்டு நிஜமா ஜங்குக்கு உனக்கு தாலி கட்டினாரா? ரிசப்ஷன் வந்தல்லடி அப்படின்னு சொல்லி பார்த்தேன்டி, நல்ல பேர் தான் நீங்கள். ஆனால் எனக்கு தான் வயிறெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது. விடு ஆனாலும் உனக்கு ஒரே என்னது ஒரே என்ன சொல்கிறது, ஒன்றுத்துக்கு மட்டும் நான் உனக்கு விட்டு தரேன். என்ன தர? அவரே தெரியா? விளக்கமாக அதை வச்சு பிச்சை எடுத்துருவேன். சைட் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படிங்க சரிங்க. அப்படிங்கிறா. அப்படிங்க சரிங்க. தேங்க்யூடி. அப்போ உன் புருஷனை பற்றி சைட் அடித்தா உன்ட்டே சொல்லாமா? அது விளக்கமாக பிஞ்சு போயிடும். எனக்கே தெரியாத மாதிரி சைட் அடிச்சுக்கணும் சரியா? சரி நைட்டு விடு, எனக்கு இது போதுமே அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு பாடிட்டுருக்கா. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் இயர்லயும் வந்து இருப்பார். ஸோ இப்போ வந்து பாடலாம் நார்மலாக தான் நடத்துவார். உங்களை பார்த்து ப்ளஷ் ஆகிறது அப்படிலாம் இல்லை, நார்மலாக. இதுக்கு முன்னாடியே அவர் ப்ராக்டிஸ் ஆன மனுஷன் தானே. இங்கே தீயதான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜொல்லு ஊற்றுது. அவர் அதை பார்த்துட்டு இவன் என்ன திருந்தவே மாட்றாவ, கல்யாணமும் ஆகிடுச்சு, என் பொண்டாடி பக்கத்துலேயே உட்காந்துருக்கா, இருந்தும் அடங்க மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தலையில் கை வச்சுட்டு ஏன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்திருக்கும். கொஞ்சம் தனியாவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக. எதுக்கு அவள்கிட்ட தனியாக பேசுகிறாரு? எல்லாருமே அப்படியே பையனை தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒரு பொண்ணை தனியாக பேசணும்னு சொன்னால் அது ஒய்ஃப் பக்கத்துலேயே இருந்தால் எல்லாருமே நினைப்பாங்க தானே. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வேறு, அந்த மனுஷன் நம்மளை தாண்டி போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குகா இல்லை எனக்கு புரியல,
என் பொண்டாட்டி பக்கத்துலேயே சார் தயவு செஞ்சு உங்கள் வார்த்தையில் உங்கள் வாயால் அவளை உங்கள் பொண்டாட்டின்லாம் சொல்லாதீங்க. சரி ஓகே. ஆனால் உண்மை அதுதான். சரி ஓகே, நீ ஹர்ட் ஆகிறானா ஓகே. வயன் பக்கத்தில் உட்காந்துருக்க, இருந்தாலும் என்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குற. எனக்கே கூச்சம் வர அளவுக்கா பார்ப்ப? மற்ற கிளாஸ் பொண்ணுங்கன்னா பரவாயில்ல, இன்ஃபேக்ட் அவன் ஃப்ரெண்டு. சார் சைடு யார் வேணால் அடிக்கலாம் சார், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சைடு அடிக்கக்கூடாதுன்னா இந்த 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 உலகத்தில் முக்கால்வாசி பேரை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் கண்ணு சைட் அடிச்சுக்கிறேன், விடுங்க சார், எதுவும் உங்கள் லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியும்ல சார். விடுங்க சார், தெரியாமல் நான் அடிச்சுக்கிறேன் சார், ஏதோ பண்ணு சார். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? என்னது? உங்கள் ஒய்ஃப் தான் பர்மிஷன் தந்தா. எதுக்கு? அவங்கள சைட் அடிக்க சொல்லி. என் ஒய்ஃபே பெர்மிஷன் தந்தாலா என்ன? நீ இப்போ நான் பார்த்துக்குறேன். அப்படியே வரும்போது இல்லை அவ்வளோலாம் கூப்பிட வேணாம், நான் பார்த்துக்குறேன். சரி நீ போ அப்படிங்கிறாரு. சரி ஓகே சார். இங்கே வந்ததும் உன் புருஷன்ட்டு இதெல்லாம் பேசினேன், கோத்து விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருந்துருக்கோம். ஷைத்தான், உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, ஃபேவர் பண்ண பாரு, என்ன அடிக்கணும் தொடப்பக்கட்டு வச்சு அப்படின்னு நினச்சதா. எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த மனுஷன் தானே உங்களை அழைச்சிட்டு போவார். அந்த மனுஷனோட இடுப்பில் நீங்கள் கையை வைக்கல, பயந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இடுப்பில் கை வை அப்படிங்கிறாரு. சரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக வச்சுருந்துருப்பீங்க. இப்போது வீட்டுக்கு பைக்கு போயிருந்துருக்கும். உங்கள் அம்மா தான் ஆப்வியஸ்லி இருக்க மாட்டாங்களே. ஸோ வீட்டுக்கு போன அடுத்த செகண்டு கதவை அப்படியே டப்புன்னு தாப்பாக போட்டுட்டு, ஏய் என்னடி அவகிட்ட சொன்னேன், உன் புருஷனை வேற ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு அது நீ அலோவ் பண்ணுவியா? உனக்கு இதெல்லாம் இதான் இல்லை, அசிங்கமாக இல்லை அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன இருக்குது, சைடு தானே. பார், யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி திங். ஆனால் அது நீ உன் வாயால் சொல்வியா? என்ன வேறு யார்கிட்டையாவது கொடுப்பியா? இப்போ சைடு அடிக்கிறது கொடுக்கறது வேற இல்லை, நீ அந்த மாதிரி தான் பண்ணுற. ஐயா உன் மூஞ்செல்லாம் யார் வாங்குவா? யார் முதல்ல வச்சுப்பா? கொஞ்ச நாள் வேணாம், இந்த மோகத்துக்கு வேணால் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம், மற்றபடி ஒன்றெல்லாம் சமாளிக்க யாராலையும் முடியாது என்ன தவிர அப்படின்னு சொல்கிறீங்க. ஹலோ, எனக்கு மவுசங்க அதிகம் தெரியும்ல. நான் சொன்னால் அத்தனை பேர் வந்து என் மடியில் விழுவாழ்க்கு விழிகளுக்கு தோட எல்லாத்தையும் பிச்சை அறிஞ்சப்படும் மண்டை எல்லாத்தையும். என்ன நினச்சிட்ருக்கேன்? உன் மனசில் என்ன மண் அதை பருப்புன்னு நினைப்பா எனக்கு? அந்த மாதிரி ஆசைலாம் இருந்துச்சுக்கேன், வகுந்து என்ன நினச்சிட்ருக்க? இந்த பாரு ஜங்கோக், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அதே மாதிரி தாண்டி உனக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது அப்படிங்கிறாரு. நீ என்னை வெறுப்பேற்றிட்டடா, இன்னைக்கு உனக்கு ஒன்றுமே கிடையாது, பட்னி தானே அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. இதை நான் சொல்லணும், என்ன தாண்டி நீ வெறுப்பேற்றிருக்க, உனக்கு தாண்டி ஒன்றும் கிடையாது, பட்னிடி நீ. நான் இல்லாமல் நீ இல்லாமல் நான் இருந்துருவேண்டா, போடா அப்படிங்க சொல்கிறீங்க. ஆனால் அந்த வேர்டை அவர் சொல்லலை, அப்படியே அமைதியாக போயிருப்பார். தென் தட் நைட் அவர் அப்படியே அமைதியாக படுத்திருக்கார், கடுப்பில் தான் படுத்திருக்கார். நீங்கள் அப்படியே என்ன அப்படியே படுத்தே இருக்கோம், திரும்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையெல்லாம் சொஞ்சிக்கிறீங்க. அப்படியே பொறுமையாக காலை தூக்கி போடுறீங்க. அவர் அப்படியே அந்த காலை அப்படியே பொறுமையாக தள்ளி விடுறாரு. தள்ளி விட்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னே நல்லா அப்படியே அழுத்தமாக போட்டுட்டு அப்படியே இறுக்கமாக பிடிச்சிருக்கீங்க. ஸோ தட் அதை தள்ளி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் சைடு திரும்பியிருப்பார். கால் எடுக்கிறியா அப்படிங்கிறாரு. முடியாது, கால் எடு, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாரு. ஒரு காலத்துலலாம் என் வெயிட்டை ஃபுல்லாகவே நீயே பண்ண, என் வச்சிருந்த ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் அப்போது கால் எடு அப்படிங்கிறாரு. முடியாது பட அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே நல்லா டைட்டாக ஆக் பண்ணீங்க. பையன் நான் ரொம்ப காண்டில் இருக்கேன், தயவுசெஞ்சு தள்ளுறியா அப்படி சொல்லி தள்ளி விடுறாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு, முன்ன மாதிரி நீ இல்லை, மாறிட்ட, உனக்கு நான் பழகிட்டேனா? இப்போல்லாம் உனக்கு என் மேலே ஆசை இல்லை, அதான் கிடச்சிட்டால அப்படிங்கிறது, கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல் எப்படி போயிடுவோம் அப்படிங்கிற நினப்பு தானே. நீ முதல்ல இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறது முதல்ல நிப்பாட்டிட்டு, நீ பண்ணது தப்புங்கிறது மாதிரி ஒத்துக்கோவையன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது. ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அடுத்த நிமிஷம் பேசுகிறேன். என்ன நான் பண்ண தப்பு? உன் புருஷனை வேறு யாரையாவது சைடு அடிக்க விடுவியா? சரி சாரி, ஃபீல் பண்ணி கேளு. நீங்கள் அப்படியே அவனோட நெஞ்சில் சாஞ்சிட்டு, சாரி இனிமே விட மாட்டேன். அவர் அப்படியே பொறுமையாக உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு.
அவர் அப்படியே பொறுமையாக உங்கள் ஹெட் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு, எனக்கு வேணுமா? ஏன் இதெல்லாம் கேட்பியா நீ? அப்போ நான் வேணான்னா விட்டுட்டு போயிடுவியா? இல்லை வேணும்னா தான் செய்வியா? இப்படி தான் கேட்டு தான் பண்ணுவியா? சரி 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 ஓகே அப்படி சொல்லிவிட்டு அந்த மனுஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். போ நீ எனக்கு வேணாம், போ நீ பழசுபடி நீ இல்லை, போ 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி தள்ளி வர்றீங்க. அந்த மனுஷன் சரி ஓவராக பண்ணாதடி அப்படி சொல்லிட்டு ஹேண்டை ரெண்டுத்தையும் கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். நீ விடுடா பொறுக்கி விடுறா நாய் அப்படி சொல்லிட்டு கண்ணா முன்னா அந்த மனுஷன் திட்டிட்டு தான் இருக்கீங்க. அந்த மனுஷன் பயமாட்றேன் ஓவராக சென்ட் பண்ணுற, ரொம்ப பண்ணுறதுன்னு வச்சுக்கோ, புது டெக்னிக் யூஸ் பண்ணிட்டுருவேன். என்ன பண்ணுவியா? கிழிச்ச வாய் தான். இதுக்கு மேலே கல்யாணம் ஆகி 3-4 நாளுக்கு மேலே ஆகுது, ஒரு இதுவும் கிடையாது அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ உனக்கு அந்தளவு போயிடுச்சா? சரி 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 ரைட்டு விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேறு டைமாக சொல்ல மாட்டேன். வலிக்குதுடா முடியலடா. நீ என்ன வாய் விட்ட இப்பயே இப்படி கதற அலறடி, எவ்வளோ அலறு, நான் காதிலே வாங்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷவங்களை வச்சு செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லேடர் ஆகிட்டு உனக்கு என்ன இவ்வளோ ஸ்டாமினா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இட்ஸ் ஜாங்காக் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏங்க என்னடா அது ஏங்கெல்லாம் சொல்கிறா, என்னடி ஏங்க என்னம்மா, லவ் யூ லவ் இட் அப்படி சொல்லி 2 பேரும் ப்ளசண்ட்டாக கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட இந்த ஒன் சார்ஜ் முடியுது. எண்டிங் நியூ பாய்ஸ் எனக்கு நிக்கோ நிக்கோ நீ